சியப்பதியான சர்வேஸ்வரன் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் செய்து எப்படி வசிஷ்டரிடத்தில் மறைந்து கிடந்ததான ஞான பொக்கிஷத்தை வெளியில் கொண்டு வருகிறான் என்று பார்த்தோம். அப்படி உயர்ந்ததான ஞான பொக்கிஷமான யோக வாசிஷ்டத்தில் நாம் இப்பொழுது 7வது சர்க்கம் 3வது பிரகரணத்தில் 7வது சர்க்கம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் ஜகத்தை பற்றி சொல்லுகிறார். ஜகத்து என்பது ஒன்றாலே சிருஷ்டிக்கப்படுறது தான் சொன்னார். இப்படி பலவிதமாக அதை பல வாதங்களின் மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் அதை எடுத்து காண்பித்து கொண்டு வருகிற போது 13, 14வது ஸ்லோகங்களில் ஜீவாத்ம தத்துவம் பற்றியும் 14வது ஸ்லோகத்தில் பரமாத்ம தத்துவம் பற்றியும் கேட்டான். இந்த ஜகத்துக்கு காரணம் ஜீவன், ஜீவனுடைய இருப்புக்கு காரணம் ஈஸ்வரன். இதைத்தான் கீதையில் கூட அபராப்பிரகிருதி பராப்பிரகிருதி ஈஸ்வரன் என்று சொன்னார். இதை எல்லா சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களும் சத்து அச்சித்து ஈஸ்வரன் என்று சொல்றார். அச்சித்து என்பது பிரகிருதி, பிறகு சித்து என்பது ஜீவன், ஈஸ்வரன் 3வதாக இருக்கான். இப்போ இவன் என்ன கேட்குறான், அந்த ஈஸ்வரன் சகுனமாக இருக்கட்டும் இல்லை நிர்குணமாக இருக்கட்டும், அதை பற்றி நான் இப்போ விஷயம் இல்லை, அது எங்கே இருக்கிறான். அதனால இந்த ஜீவன் எங்கே இருக்கின்றான். அவன் ஜீவனுக்கே ரூபம் இல்லைங்கிற அந்த ரூபம் இல்லாதவன் நாம் ஏதோ பேர் கொடுக்குறோம் அவனுக்கு ஜீவன் என்று. அவனுடைய ரூபத்தை யாருமே பார்த்ததும் கிடையாது. அப்படிப்பட்டதான அந்த ஜீவன் குத்திர கீதிரசகா பிரம்மன்னு, ஹே பிரம்மன்னு அவர் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான் இந்த ஜீவன், அவன் எப்படி அவித்யைக்கு ஆட்பட்டவனாக இந்த காணப்படுகின்ற பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுகிறான். பிறகு எந்த சாது சங்கத்தை அடைந்து சச்சாஸ்திரத்தை கற்று அவன் இந்த ஜீவனுக்கும் சாட்சியாக இருக்கிற பரமாத்மா தத்துவத்தை உணர்வானோ அந்த பரமாத்மா தத்துவத்தை எனக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று பரமாத்மா பிரம்மன்னுவதற்கு திருசகா அது எப்படி இருக்கு என்பதை எடுத்து சொல்லணும்னு கேட்டான். இதான் ஆரம்பத்திலேயே கேட்டான், இந்த சர்க்கத்தினுடைய ஆரம்பத்திலேயே கேட்டான் என்று பார்த்தோம். அதற்கு பகவான் வசிஷ்டர் பதில் சொல்லுகின்ற காலத்தில் அவர் உனக்குள்ளேயே தான் இருக்கார் என்பதாக அது எல்லாத்தையும் எடுத்து சொன்னார். பிறகு ராமன் 18வது ஸ்லோகத்தில் அந்த பரமாத்ம ஸ்வரூபம் சொன்னீர்களே நீங்கள், அது எப்படி இருக்கு, அது எங்க இருக்கு, அந்த நாமரூபம் இல்லை, அதுக்கு ஒரு வடிவம் இருக்கிற மாதிரி பேச்சு வழக்கில் சொல்லுகின்றோம், அது எப்படி இருக்குங்கிறதே எனக்கு சொல்லணும் என்று 18வது ஸ்லோகத்தில் கேட்டான். ரூபம் கதயமே பிரம்மன் யதாவது பரமாத்மனகா யஸ்மின் திருஷ்டே மனோமோகாதே சமக்ரானு சந்தரிஷ்யதி. எந்தெந்த அடிப்படையாக இருக்கிற சகலத்துக்கும் ஆதாரபூதமாக இருக்கிற பரமாத்மா தத்துவம் உண்டோ அந்த பரமாத்மா தத்துவத்தை உள்ளபடி உண்மையிலே உணர்ந்தவனாய் இருக்கின்றவன் இந்த சம்சார பிறவி பெருங்கடலை கடந்து விடுவான் என்று நீங்க சொன்னீங்களே, ஆகையினாலே அதை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ரூபம் கதையமே பிரம்மன்னு யதாவது பரமாத்மனகா ரூபம் யதாவது உள்ளபடி சொல்லணும். நீங்க பாட்டுக்கு ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ என்று சொல்லக்கூடாது. நீங்க ஏதோ இவனுக்கு என்னத்தை புரிய போறது சொன்னார் என்று அலட்சியமாக நினைத்து நீங்க இருந்து விடக்கூடாது. யதாவது நிஜமாவே அந்த பரமாத்ம சுரூபமானது எப்படி இருக்கு எங்க இருக்கு என்பதெல்லாம் எனக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த சரீரத்துக்குள்ள இருக்குன்னு முதல்லயே ஆரம்பத்திலேயே நீங்க சொல்லிவிட்டேன். இப்போ அந்த சொரூபத்தினுடைய உண்மை சொரூபம் என்ன, அதுக்கு இருக்குன்னு சொன்னா இல்லாத ஒண்ணுக்கு எப்படி இருக்க சொல்ல முடியும். நாமமும் இல்லை ரூபமும் இல்லை ஒன்றுமே இல்லை, இருக்குன்னு சொல்ல முடியல அப்படின்னு எல்லாம் சொல்றேன். ஆனா இருக்கு, அத ஒரு சத்பாவம் ஏற்படுறது சிருஷ்டிக்கப்படுகிறதான ஜகத்துக்குன்னு சொல்லுகின்றீர்களே, அது எப்படி இருக்கு எங்க இருக்கு எனக்கு எடுத்து சொல்ல வேணும் என்று கேட்கிறான். அதனால கதைய மண்ணு பரமாத்மனகா ரூபம் கதையன்னு கேட்கிறான். நன்னா அவர் கிடுக்கி பிடி போட்டு கேட்கிறான். அவரோட ரூபம் எப்படி இருக்குன்னு சொல்லணுங்கிறான். அவருடைய ரூபம் இப்படி இருக்குன்னு அவர் சொல்லிவிட்டாரானால் அது அவர் சகுனமாவே ரூபமுடையது பிரம்மம்னு ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். அவர் அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி பதில் சொல்ல வேண்டி இருக்கும்.
இல்லை ரூபமே இல்லைன்னா அப்போ பார்க்கவே முடியாத வஸ்துவை பற்றி நமக்கு என்னதுக்கு இப்போ விசாரம்? தேவையே இல்லையே. அதுக்கு நாமமும் கிடையாது, ரூபமும் கிடையாது, ஒன்றுமே இல்லாதது. ஏதோ வெட்ட வெளியில ஏதோ ஒன்று இல்லாத ஒன்றை தேடிக்கொண்டு மலடி மகன் ஆகாச புஷ்பத்தை தேடிக்கொண்டு காலல் நீரை குடித்து விட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி ஆகிவிடும் இல்லையா? அதற்காக கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. ரூபம் கதைய மே கதைய என்னால புரிஞ்சு சொல்லணும் நீங்க. அதனால மே கதைய என்கிறான். எதாவது கதையன்னு சொல்றான். யஸ்மின் திருட்டே மனோ மோகான் சமக்ரான் சந்தரிஷ்யதி. இன்னொரு கிடுக்கி பிடி போட்டு இன்னொரு கொக்கி போட்டு அவரை வசப்படுத்துகிறான், அவரை சிக்க வைக்கிறான். வசிஷ்டரை என்ன கேட்கிறான்? அதை எதை பார்ப்பதனாலே யஸ்மின் திருட்டே, எந்த ரூபம்னு இருந்தா பார்க்கறதுன்னு வரும். ரூபம் ஆகையினாலே யஸ்மின் திருட்டே மனோ மோகான், எந்த ஒன்றை பார்ப்பதனாலே மனதில் இருக்கிறதானே அறியாமையாகிற மோகமெல்லாம் போய் விடுமோ. சமக்ரானு மோகானு சந்தரிஷ்யதி சம்யகு தரிஷ்யதி. அவன் எல்லா மோகங்களையும் அஜானத்தையும் கடந்து விடலாமோ, அதை எனக்கு சொல்லணும்னு கேட்க 19லேருந்து சொல்லி ஆரம்பிக்கிறான்னு பார்த்தோம். இந்த தேசாது தேசாந்தரம் தூரம் பிராப்தாயாகாசம் விதோ வபுகோ நிமிஷே நைவயன் மத்தியே தத்ரூபம் பரமாத்மனகா. இதோ பார், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகின்றான்னு வச்சுக்கோ. சம்விது, இந்த ஜீவனானவன் போகின்றானே, இது நிஜமா போறானா? இவன் இல்லாத இடம் உண்டா? இந்த ஜீவனை சர்வவியாபின்னு சொல்லியாச்சு. ஆனாலும் பேச்சு வழக்கில் சொல்றோமோனோ, ஏங்கிற ஒரு இடத்துலேருந்து பிங்கிற ஒரு இடத்துக்கு போறான். ரெண்டுக்கும் இடையில இவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா, அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிறதான அந்த காலம் இருக்கு, அந்த கடற்கிற காலம் இருக்கு, கடற்கிற தூரம் இருக்கு, கடற்கிற நபர் இருக்கார். அந்த அதனுடைய அதுதான் பிரம்மஸ்வரூபம். அப்படின்னா எனக்கு புரியலையேன்னா, போன வாரம் பார்த்தோம், இதற்கான வியாக்கியானங்கள்லாம் பார்த்தோம். அதாவது ஒருத்தன் ஒரு இடத்த கடந்து போறான்னு சொன்னா, இப்போ கடக்கிறது சரீரமா, இங்கேருந்து ஏலேருந்து பிக்கு போறான்னா, இந்த ஏங்கிற இடத்துலேருந்து பிங்கிற இடத்துக்கு போகின்றதான அவன் போகிற போனோட மனசு போறதா, ஜீவன் போறானா, பரமாத்மா போறாரா, அந்த காலம் போறான். இந்த காலமே மாறுபாடா இருக்கு. இந்த ஏன்னு கேட்டா, ஒருத்தன் ரொம்ப வயசானவர் மெதுவாக தான் போவார். அவர் அந்த தூரத்தை கடப்பதற்கு அவருக்கு நேரமாகும். நல்ல வாலிபனா இருக்கிறவங்க ஓடியே கிடக்கலாம், இல்லை சைக்கிள்ல போய் கிடக்கலாம். எந்த மார்க்கத்தில் போனாலும் கூட அவன் அந்த கடற்கரானா இல்லையா? அப்போ அது எப்படி இருக்கு? அந்த சொரூபத்தை பத்தி எனக்கு எடுத்து சொல்ல வேணும் என்பதற்காக கேட்டான். அதுக்காக அவர் சொன்னார். எப்படின்னு கேட்டான். அந்த ரெண்டுக்கும் உள்ளதான அந்த இடம் இருக்கு. ஏன்னா இது இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, எங்கும் இருக்கு. போறவன் யாரு என்பதை போன வாரம் நம்ம பார்த்தோம். அதை அதனால இது ரொம்ப அழகா இந்த நிலையை வர்ணிக்கிறது. நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கலாம். ரிபு கீதைன்னு ஒரு கீதை இருக்கு. ரிபு முனிவர் அவருடையதான சிஷ்யனான நிதாகனுக்கு உபதேசம் பண்ணப்பட்டது இந்த ரிபு கீதை அப்படின்னு பேரு. இது சிவரகசியம்னு ஒரு உயர்ந்த நூல். அந்த சிவரகசியத்துல 6வது அம்சத்துல 4வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சு 47வது அத்தியாயம் வரையில் 44 அத்தியாயங்கள்ல இந்த ரிபு கீதையை சொல்றார். இந்த அதை யார் எப்படி சொல்றாருன்னா, இது எப்படிப்பட்ட அப்படின்னு பார்வதியை பரமேஸ்வரனை பார்த்து கேட்க, வேதாந்த விஷயமான பிரச்சனம் பண்ண, ஜீவ தத்துவம் பற்றியும் பரமாத்ம தத்துவம் பற்றியும் பார்வதி பரமேஸ்வரனை கேட்கிறார். அப்போ பார்வதிக்கு பரமேஸ்வரன் உபதேசம் பண்றார். பக்கத்துல ஸ்கந்த சுவாமி இருக்கார். பக்கத்தில் இருக்கிறதான முருகன் அதை கேட்கிறார். இந்த முருகன் வியாசருக்கு சொல்றார். வியாசர் சூதருக்கு சொல்றார். சூதர் சௌனகாதி மகரிஷிகளுக்கு சொல்றார். அதை ரிபு முனிவரானவர் நிதாகனுக்கு சொன்னதாக சௌனகாதி மகரிஷிகள் இதை சொல்றார் அப்படின்னு சொல்லப்படுறது. இது மகாபாரதத்துக்கு கீதை எப்படியோ, ஸ்காந்தத்துக்கு சூத சம்ஹிதைங்கிறது எப்படியோ, ராமாயணத்துக்கு சுந்தரகாண்டம் எப்படியோ, தேவி பாகவதத்துக்கு தேவி கீதை எப்படியோ, சிவரகசியத்துக்கு இந்த ரிபு கீதையானது இருக்குன்னு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது. இது மொத்தம் 1924 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த ரிபு கீதை. இது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதான இதை திருவிடமருதூர்ல பிச்சை சாஸ்திரிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சன்னியாசம் வாங்கிட்டு திருவண்ணாமலையிலேயே இருந்தார். லோகநாத சுவாமிகள்னு பேரு.
சந்நியாசம் வாங்கின்ற பிறகு சந்நியாசாசன ஸ்வீகரணத்துக்கு பிறகு அவருடைய குருநாதர் சொல்லி இந்த ரிபுகீதையை சமஸ்கிருதத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கார். இதில் ரொம்ப ஈடுபாடு இந்த ரிபுகீதையில் ரமணாசிரமத்தில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. மூலம் மட்டும் யாரும் தனியாக எடுத்து போட்ட மாதிரி தெரியல. 1924 ஸ்லோகங்கள் கொண்டதான அதை சிவரகசியத்திலேருந்து ரிபுகீதையை தனியாக போடலை. இப்போ கீதையை தனியாக சில பேர் போட்டிருக்கா. அதே மாதிரி சூத்த சங்கீதை தனியாக வித்யாரண்யரே வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ராமாயண சுந்தரகாண்டம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போ தேவி கீதை தனியாக யாராலும் போட்டிருக்காளா வியாக்கியானம் பண்ணியிருக்காளாங்கிறது தெரியல. ஆனால் இந்த சிவ ரகசியத்தில் வரக்கூடியதான ரிபுகீதையும் யார் போட்டிருக்கான்னு தெரியல மூலம். ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பு ரமணாசிரமத்தில் போட்டிருக்கார். அவர் சொல்றார், இதோ இந்த எது பிரம்மஸ்வரூபம்னு கேட்டே இல்லையா, சொல்றேன் கேளு. அதை அழகா சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, சின்மாத்திரமன்றியில் ஓர் பந்தமில்லை, சின்மாத்திரமன்றியில் ஓர் மோட்சமில்லை, சின்மாத்திரமன்றியில் ஓர் ஜீவன் இல்லை, சின்மாத்திரமன்றியில் ஓர் ஈசன் இல்லை, சின்மாத்திரமன்றியில் ஓர் ஜகமும் இல்லை, சின்மாத்திரமன்றியில் ஓர் அணுவும் இல்லை, சின்மாத்திரம் எதுவோ அதுவே சிதையாது எங்கும் செரிகின்ற பரபிரம்மஸ்வரூபமாமே. இதான் பரபிரம்மஸ்வரூபம். இதை விஸ்தாரமா சொல்றது. அதை அந்த பிச்சை சாஸ்திரிகள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா. ஏன்னா இங்க சொன்னதுதான் சொல்ற, சின்மாத்திரம் சேதனம், இந்த பிரபஞ்சமே சித்தினுடைய விலாசம், அந்தந்த ஜீவனாலே சிருஷ்டிக்கப்படுறது. கொசு புழு பூச்சி தாவரங்கள்லேருந்து ஆரம்பித்து பிரம்மாவரியில் அவரவர்களுடைய சித்தினாலே சிருஷ்டிக்கப்படுகின்றதான இந்த பிரபஞ்சம். இதுதான் பந்தத்துக்கு காரணம். இதுக்கு மோட்சத்துக்கும் இதே சித்து தான் காரணம். எந்த சித்து இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணித்தோ அவனோட பிரபஞ்சத்தை, அதுவே மோட்சத்துக்கு காரணம் என்பதை எடுத்து சொல்லி கொண்டு வர. சின்மாத்திரமன்றியில் ஓர் பந்தம் இல்லை, சின்மாத்திரமன்றியில் ஓர் மோட்சம் இல்லை, சின்மாத்திரமன்றியில் ஓர் ஜீவன் இல்லை. ஜீவனுக்கு ஒவ்வொரு உயிருக்கும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் நான் என்பதான ஈகோ தோன்றதுக்கு காரணமே இந்த சித்து தான். த மியர் அவேர்னஸ். இதுக்கு மைண்டுன்னு கூட சொல்லக்கூடாது. இதை கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லலாமோ தெரியல. ஆனால் மியர் அவேர்னஸ், நான் இருக்கேங்கிறத நான் உணர்வதற்கான ஒரு அறிவை எனக்கு கொடுத்துருக்க. அந்த அறிவை நம்ம சொல்லலாம். நான் இருக்கிறேன் என்பதை எனக்கு தெரிவிக்கிற அறிவு என்று சொல்லலாம். இதுதான் சித்து. அதுக்கு டெஃபினேஷன் எப்படி சொல்ல முடியும் தெரியல. சின்மாத்திரம் அன்றியில் ஓர் ஜீவன் இல்லை, சின்மாத்திரம் அன்றியில் ஒரு ஈஸ்வரனும் இல்லை. இந்த ஜீவன் ஏல இருக்கான்னு வச்சுக்கோ. இந்த பிங்கிற ஸ்பாட்ல இந்த பரமாத்மா இருக்காருன்னா நடுவில் இருக்கிறது இந்த சித்து தான். இந்த சித்து தான் இந்த ஜீவனையும் இன்னொரு சிங்கிற பாயிண்ட்ல இருக்கிற பிரபஞ்சத்தையும் இணைக்கிறது. எல்லாத்தையும் இணைப்பது இதுதான் பிரம்மம். அதைத்தான் இங்க சொல்றார். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரியான தூரம் எப்படி என்பதை. சின்மாத்திரமன்றியில் ஒரு ஜீவன் இல்லை, சின்மாத்திரமன்றியில் ஒரு ஈசனும் இல்லை, சின்மாத்திரமன்றியில் ஒரு ஜகத்தும் இல்லை. ஏ பி சி ஒரு பெரிய ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அந்த ஸ்ட்ரைட் லைன்ல ஏ ஒரு எண்டு, பி ஒரு எண்டு, சி நடுவில் இருக்கு. இந்த சி தான் ஜீவன் வச்சுங்கோ. இவனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது அதுதான் ஈஸ்வரன். அவனுடைய வலது பக்கம் சிக்கு வலது பக்கம் இருக்கிறது பீனு வச்சிருந்தால் இடது வலதுன்னு நம்ம வைத்து கொண்டோமானால், இப்போ நடுவில் இருக்கிறதான அந்த சி இருக்கானே அவனுக்கும் இந்த ஏக்கும் எவ்வளவு தூரம், இந்த சிக்கும் இந்த பிக்கும் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸு. இதுதான் பிரம்மஸ்வரூபம். ஏன்னா அந்த சித்து இதுக்கு விலக்கி சொல்ல முடியாததான ஒரு நிலை. அதுக்காக ரொம்ப டெக்னிக்கலா வசிட்டர் சொல்றார். அவரை எப்படியோ மாட்ட வச்சு கேட்கணும்னு ராமன் கேட்டாலும் அவர் எவ்வளவு பெரிய யமகாதகர் அவருக்கு தெரியாத வேதாந்தத்துல அவர் ஊறியவர். அவர் சொல்றார், சின்மாத்திரமன்றியில் ஒரு ஜீவன் இல்லை, சின்மாத்திரம் ஈசன் இல்லை, சின்மாத்திரமன்றியில் ஒரு ஜகமும் இல்லை, சின்மாத்திரமன்றியில் ஒரு அணுவும் இல்லை. எந்த ஒரு அணுவை எடுத்துக்கொண்டா கூட ஆட்டத்தை அந்த அணுவை பலகூறு சதகூறிட்டாலும் கம்பன் சொன்னபடி கூட அது மோனாடுன்னு சொல்றா, பலவிதமான பேர் சொல்றான். அதுக்கும் அதுதான்
அதுதான் சின்மாத்திரம், அதுதான் சித்து, அதுதான் பிரம்மஸ்வரூபம். சின்மாத்திரம் எதுவோ அதுவே சிதையாது எங்கும். எந்த ஒன்றை எங்கிருந்தும் பிரிக்க முடியாதோ சேர்க்க முடியாதோ எல்லா இடத்திலேயும் பூர்ணமாகவே நிறைந்திருக்கின்றதோ அதுதான் பிரம்மம் செரிகின்ற பரபிரம்மஸ்வரூபமாமே என்று சொல்றான். இதான் நான் உனக்கு தோன்றது இல்லையா, அதுதானே எல்லா இடத்துலையும் இருக்கு, ஜடத்துல கூட இருக்கு இல்லையோ, அந்த இருப்புக்கு காரணம்ங்கிறார். இது எப்படி ஆரம்பிக்கிறான்னா ரொம்ப அற்புதமான கதை இது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா, அந்த ராஜா பவனி வரார். தேர் மேல அந்த யானை மேல அம்பாரி மேல ராஜா உட்கார்ந்து இருக்கான். ராஜா பவனி வரார். ஏகப்பட்ட வாத்தியங்கள், வீரர்கள் எல்லாம் புடைசூழ குதிரைப்பட யானை எல்லாத்தையும் நிதாகன்னு பேரு. அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இவன் குருவினிடத்துல உபதேசம் வாங்கி கொண்டவன். இவனோட குரு தான் ரிபுன்னு பேரு, ரிபு முனிவர்னு பேரு. அந்த ரிபுங்கிற ரிஷி அவர் வந்தார். இந்த சிஷ்யன் நம்ம ஆசிரமத்திலேருந்து வந்து உபதேசம் போனவரால் ஆச்சே, இவனை காணோமே, பேச்சே தெரியலையே, எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு விசாரிச்சுட்டு அவன் இருக்கிறதான இந்த கிராமத்துக்கு ஊருக்கு வரார். வரும்போது இந்த ராஜ பவனி நடக்கிறது. அந்த இடத்துல இவனை இப்படி தேடிட்டு வரும்போது இவன் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். உடனே தன்னுடைய வடிவத்தை மாத்திண்டு ஒரு கிராமத்தான் போல அவர் அவங்கிட்ட போய் கேட்கிறான். அந்த சிஷ்யன் இடத்துல இவன் என்ன நம்ம சொன்னதான உபதேசங்கள்லாம் மனசுல வாங்கிட்டு இருக்கானா, விசாரிச்சிருக்கானா என்பதை தெரிந்து கொள்ளணுமே என்பதற்காக கிட்டக்க போறான். அவன் தன்னை மறந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனை பார்த்து அந்த குரு கேட்டார், கிராமத்தான் சாதாரண குடியானவன் வேஷத்துல போனவர் என்ன கேட்டார், என்ன எதை கவனிக்கிற நீ அப்படின்னா, அது பாருங்க எவ்வளோ அழகா, எவ்வளவு தேஜஸ்வா, எவ்வளவு கம்பீரமா அந்த யானை, அதுக்கு மேல ராஜா உட்கார்ந்துருக்கார். அந்த யானை மேல உட்கார்ந்து இருக்கிற ராஜாவை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, உடனே அவர் கேட்டா, அவர் அடுத்தா போல கேட்கிறார் கேள்வி, ஆமா இந்த ராஜா யாரு, யானை எது? ஏன்னா ரெண்டு சொன்னேன், யானைன்னு சொன்னேன், ராஜா சொன்னேன். எது ராஜா எது யானை எனக்கு புரியலையே அப்படின்னு கிராமத்தான் கேட்கிறான். ஐயா இவ்வளவு பட்டிக்காட்டுத்தனமாவா இருப்பான், யானையை பார்த்ததில்லை, ஒரு ராஜாவை பார்த்ததில்லை அப்படின்னு எனக்கு தெரியாதுப்பா. மேலே இருக்கிறது ராஜா, கீழே இருக்கிறது யானை அப்படின்னா. அப்படியா, மேலு கீழுன்னா என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி. இதான் வேதாந்தம். வேதாந்தத்துக்கு வந்தாலே இப்படி இறக்க முறைக்கா கொஞ்சம் புரியாத மாதிரி பேசிட்டு ஆரம்பிக்கிறது தான் வேதாந்தமே. ஆமா, ராஜா மேல என்ன, கீழே இருக்கிறது தான் யானை என்ன, மேல் கீழ்னா என்ன எனக்கு புரியலையேப்பா, நான் பரம பாமரன், எனக்கு ஒன்றும் புரியல, நீ சொல்லு, எது மேல்னா என்ன கீழ்னா என்ன அப்படின்னு கேட்கிறான். படான்னு பார்த்தான், கோபம் வந்துருத்து அந்த சிஷ்யனுக்கு. படான்னு அவரை கீழே தள்ளி அவர் மேல உட்கார்ந்துட்டான். உடனே அவரை பார்த்து சொன்னா, இதோ பாரு, நான் மேலே நீ கீழே, இதான் மேல் கீழ். மேல் கீழுக்கு நான் எப்படி டெபினேஷன் சொல்ல முடியும்? அதனால இப்போ நான் மேல இருக்கேன், நீ கீழே இருக்கேன், நீ தான் யானைன்னு வச்சுக்கோ, நான் ராஜான்னு வச்சுக்கோ, அதனால நான் மேலே நீ கீழேன்னா. அப்படியா, எனக்கு ஒரு சின்ன விஷயம் நீ சொல்றியான்னா என்னன்னா, எனக்கு இப்போ இன்னமும் புரியலையேன்னா. என்ன புரியலேன்னா, நீன்னு சொன்னியே அது என்ன, நான் சொன்னியே அது என்ன, நாங்கிறது எது, நீங்கிறது எது, ரெண்டுக்கும் இடையில என்ன தூரம், அதுதான் பிரம்மஸ்வரூபம். அதை தான் இங்க வசிஷ்டர் சொல்றார். அதுக்கு ஏகப்பட்டதான அர்த்தங்கள் சொல்றார். இது இப்ப என்ன சொன்னார், ரெண்டுக்கும் இடையில இருக்கிறதான தூரம் இது எப்படி இருக்கு அப்படின்னா, சின்ன விஷயம் நீங்க பாருங்களேன், சப்தம் இருக்கு, இந்த சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க யானைன்னு சொல்லுங்க, குதிரைன்னு சொல்லுங்க, பேனான்னு சொல்லுங்க, பென்சில்னு சொல்லுங்க, இந்த சப்தத்துக்கும் இந்த அர்த்தத்துக்கும் இந்த வார்த்தைக்கும் அது காட்டுவிக்கின்றதான அந்த ஆப்ஜெக்டுக்கும் எவ்வளவு என்ன தூரம், அதான் பிரம்மஸ்வரூபம்ங்கிறார். அப்புறம் புரியல அவனுக்கு. அவன் என்ன பண்ணினான், உப்பு எடுத்துன்னு வர, உள்ள மாமியை கேட்டுருந்தான், எடுத்துன்னு வந்தான். வெளியில அண்டால நீர் வச்சிருந்தான். வெளியில ஆசிரமத்துக்குள்ள நுழையிற போது எல்லாம் காலால பின்ன நுழையணுங்கிறதுக்காக அது போடுன்னா போட்டான். போட்டதும் உப்பு பார்த்தான். என்னடா பாத்தியா, உப்பு தெரியறதா? இல்லையே, தெரியலையே சுவாமி, கரைஞ்சு போயிடுத்தேன் அப்படின்னா.
இந்த உப்புக்கும் நீருக்கும் இப்ப என்ன சம்பந்தம்? உப்புக்கும் நீருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? முன்னாடி எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தது? மாமி ஜாடியில சமையல் கட்டுல வச்சிருந்தா உப்பு, நீர் ஆசிரமத்து வாசல்ல இருக்கு அண்டாவில். இப்போ உப்பு கொண்டு வந்து இங்க போட்டாச்சு. இப்போ உப்பு நீர்ல கரைஞ்சு போயிடுது. இந்த உப்புக்கும் நீருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எவ்வளவு தூரத்துல இருக்கு உப்பு நீரும் ஒண்ணுக்கு ஒண்ணு கேப் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறா. அதை விசாரிடா, அதுதான் பிரம்மஸ்வரூபம். அப்ப தூரத்துல டமாரம் அடிக்கிற சத்தம் கேட்கறது, இந்த ஊர் முரசெல்லாம் அடிக்கிறான் பத்தியா? ஆமா. இந்த முரசு அடிக்கிற போது சப்தம் வருதா? இந்த சப்தம் முரசுலேருந்து வருதா? அடிக்கிற அந்த குச்சி வச்சுருக்கானே அதுலேருந்து வருதா? இப்போ ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தூரம் என்ன இருக்கு? டமாரத்துக்கும் சப்தத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸு? முன்னாடி இந்த சப்தம் எங்க இருந்தது, இப்போ இந்த சப்தம் எங்கேருந்து வந்தது? அது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறதான தூரம் எவ்வளவு? விரல் பாரு. இப்போ நாமே பார்க்கலாமே. அவர் சொல்றார், பெரிய வித்வான், மிருதங்கம் வாசிக்கிறார், கடம் வாசிக்கிறார்னு வச்சுப்போம். இப்போ இந்த மிருதங்கத்துக்குள்ள அந்த லயம் இருக்கா? எப்படி வாசிக்கிறார்? அற்புதமா வாசிக்கிறார். பாலக்காடு மணியர் வாசிக்கிறார், விநாயகரம் வாசிக்கிறார், உமையாள்புரம் சிவராமன் வாசிக்கிறார், எல்லாம் நம்ம பிரமாதமா சொல்றோம். இப்போ அந்த அந்த சப்தம், அந்த லயம் புறப்படுறத தாளக்கட்டுகள் எல்லாம் அது மிருதங்கத்துல இருக்கா, இல்ல கடத்துல பானையில இருக்கா, இல்ல இவர்களுடைய விரல்ல இருக்கா? விசாரி. இப்ப விரல்ல இருக்குனாக்க சும்மா விரல் மட்டும் இப்போ இருக்கு. அவர் உட்காந்து காப்பி சாப்பிட்டு இருக்காரு, சுண்ணாம்பு எடுத்து வெத்தலையில தருவி வெத்தலை போட்டு இருக்காருன்னா இப்போ அந்த லயம் இருக்கா? இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குன்னு சொல்ல முடியல. அந்த மிருதங்கத்தை வச்சு வாசிக்க ஆரம்பிச்சா, கடத்தை வச்சு வாசிக்க ஆரம்பிச்சா அந்த லய விநியாசங்கள் எல்லாம் அற்புதமா தெரிகிறது. அப்போ இந்த சம்பந்தத்துக்கு வருது இல்லையா? சம்பந்தத்தினால இந்த லய சப்தங்கள் எல்லாம் வருதுன்னு சொன்னா, அப்ப ரெண்டுக்கும் இடையில இருக்கிற என்ன தூரமோ அதுதான் பிரம்மஸ்வரூபம். அந்த சப்தம் தான் பிரம்மஸ்வரூபம். எப்படி வருது? சின்ன விஷயம் பாரு அப்படிங்கிறா. என்ன, நான் பாட்டு பாடுறார், ஒரு சங்கீத வித்வான் பாடகர் பாடுறார். இந்த பாட்டுக்கும் அந்த பாடுகின்ற பாடகருக்கும் வித்வானுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் உனக்கு தெரியுமோ? அதான் பிரம்மஸ்வரூபம். அலை இருக்கு, கடல் இருக்கு. இந்த அலைக்கும் கடலுக்கும் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் தெரியுமோ? அதுதான் பிரம்மஸ்வரூபம். உன் நாக்குல தேனை வச்சா நீ புரிஞ்சுக்கிற இல்லையா? இது இனிக்கிறதுன்னு சொல்ற இல்லையா? வேப்பெண்ணையை வச்சா கசக்கிறதுன்னு சொல்ற இல்லையா? இந்த இனிப்புங்கிற சுவைக்கும் நாக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? அதுதான் பிரம்மஸ்வரூபம். அதே மாதிரி வாசனையை நுகர்ற போது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தூரம் இருக்கு, அதுதான் பிரம்மஸ்வரூபம். ஒரு வஸ்திரம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த வஸ்திரம் நீ கட்டின்னு இருக்கிய, இந்த வஸ்திரம் எதனால பண்ணப்பட்டிருக்கு? நூலால பண்ணப்பட்டிருக்கு. நூலால அதை நெய்து இருக்கா? இந்த நூலுக்கும் வஸ்திரத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? அதுதான். அப்படின்னா அப்படியே சொல்லிட்டு டெவலப் பண்ணிட்டு வர. இப்போ எனக்கும் என்னோட பேருக்கும், நான் சொன்னிய நீன்னு சொன்னிய, நானுக்கும் நீக்கும் எவ்வளவு தூரம் டிஃபரன்ஸு? இந்த ராஜாக்கு யானைக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தூரமா? நான்கிறதுக்கும் நீங்கிறதுக்கும், இப்ப நான் சொன்னதுக்கும் இதுக்கும் எவ்வளவு தூரம்? விசாரிச்சு பாரு. கொண்டு வர இந்த வாரம் உன் மனசுல ஒரு விருத்தி எழறது இல்லையா? நான்கிற விருத்தி த மாடிஃபிகேஷன் ஆஃப் மைண்ட். ஒரு எண்ணம் எழுது இல்லையா? ஆமா. அந்த எண்ணம் எழுந்த உடனேயே இன்னொரு எண்ணமும் வருது இல்லையா? அது ஏ தாட், பி தாட், சி தாட்னு போறது இல்லையா? இல்ல A1 A2 A3ன்னு ரிலேட்டடாவே போறதுன்னே வச்சுக்கலாம். இந்த எண்ணங்கள் எல்லாம் போறது பார்த்தியா? இந்த எண்ணங்கள் ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் ரொம்ப மைன்யூட்டா கவனிச்சு பார்த்தேன்னா அதுல உனக்கு நன்றாகவே தெரியும் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் தான் பிரம்மஸ்வரூபம். அதைத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே இந்த பிரம்மஸ்வரூபம் ராமான் என்பார். தேசாது தேசாந்தரம் தூரம் பிராப்தாயாக சம்விதோ வபுகோ நிமிஷேனைவயன் மத்தியே தத்ரூபம் பரமாத்மனஹ. அதுக்கப்புறம் சொன்னார், இந்த பாரு இங்க வா, கிட்டக்க வாங்கினார். வந்தான். அவன் கையில நாடி பார்ப்பா இல்லையா? அந்த காலத்துல வைத்தியம், இப்பவும் டாக்டர்ஸ் எல்லாம் போனதே என்ன பண்றார்? அவர் கையை நீட்ட சொல்லி நாடி பார்க்கிறார், பல்ஸ் ரேட் பார்க்கிறான்னு வச்சுக்கோ. அந்த பல்ஸ் பார்க்கிறான்னா அந்த நாடி துடிக்கிறது இல்லையா? அவர் கேட்டார், இந்த நாடி துடிப்புக்கும் எங்கேருந்து இந்த நாடி துடிப்பு ஆரம்பிச்சதோ அதுக்கும் என்ன டிஸ்டன்ஸோ அதை பாரு. அதுதான் பிரம்மஸ்வரூபம்.
என்பதாக இதை சொல்றார். இதுபோல எல்லாம் இந்த பரமாத்ம சுரூபந்தான், அதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுத்து சொன்னார். அதுல பார்த்தோம், அத்தவையே வாஸ்தி சம்சாரஸ்ய யதாஸ்திதே யஸ்மின் மோகமகம் போதோ தத்ரூபம் பரமாத்மனஹ. பரமாத்மாவனுடைய சொரூபம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த அத்தியந்த அபாவையே வாஸ்தி, இல்லவே இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி தோன்றது இல்லையா? சம்சாரஸ்ய யதாஸ்திதேகே. கிளிச்சலை பார்க்கறான், கடற்கரையில நடந்து போயின்னு இருக்கான், நல்ல வெயில் நேரம், அப்போ போய் எதிரில் கிளிச்சல் கிடக்கு. இந்த கிளிஞ்சல்ல சூரிய ஒளிப்பட்டு அப்படியே மினுமினு மினுக்கு அது மிளிர்கிற காலத்துல அது பார்த்ததும் ஏதோ வெள்ளி போல தெரியறது. ஆனா அந்த வெள்ளி இருக்கா? இல்ல. அத்தியந்த அபாவகா, கொஞ்சம் கூட வெள்ளிக்கும் கிழிஞ்சலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் அங்க வெள்ளி போல தெரியறது இல்லையா? அது போல இந்த சம்சார பிரபஞ்சம் தெரியறது. இந்த வெள்ளிக்கும் கிழிஞ்சலுக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தாண்டா உனக்கும் அந்த பிரம்மத்துக்கும் தூரம். ஏதாவது என்ன தூரமே இல்லை. கிழிஞ்சல் தான் வெள்ளி, வெள்ளி தான் கிழிஞ்சல். நீ பார்க்கிற பிரபஞ்சமே தான் பிரம்மம், நீயே தான் பிரம்மம். அந்த நான்கிறதும் பிரம்மன் தான், பிரம்மன் தான் எல்லாமாக இருக்கு. ஆகினால அத்தியந்த அபாவயேவ அஸ்தி சம்சாரஸ்ய யதாஸ்திதே யஸ்மின் மோகமகம் போதோ தத்ரூபம் பரமாத்மனஹ. யஸ்மின் எதை இப்படி பார்ப்பதனால இல்லாத ஒன்று, அதாவது யதாஸ்திதின்னு சொல்றான். யதாஸ்திதிக்கு சம்சாரமானது அதோட நிலையிலே அது அப்படியே இருக்குது. அது நிஜமா இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும், கனவுல பார்க்கிற மாதிரி தான். அப்போ அந்த யஸ்மின்னே மோகமகாம்போதம், அது மோகத்துல மோக மகாம்போதம், அந்த அறியாமை ஆகிற பெரிய கடல், அந்த கடல்ல மூழ்கிறானே. இந்த அறியாமைக்கும் அறிவுக்குமே எங்க இருக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா உனக்கு? தெரியும் தெரியறதுன்னு சொல்றதுக்கும் தெரியலேன்னு சொல்றதுக்கும் தெரிஞ்சுட்டேன்னு சொல்றதுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு எவ்வளவு என்ன வித்தியாசம் இருக்கு? எவ்வளவு தூரத்துல இருக்கு? தெரிஞ்சுட்டேங்கிறதுக்கும் தெரியாமைக்கும் அறிவுக்கும் அறியாமைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? ஒண்ணுமே தூரம் இல்லை. அறிஞ்சவனும் ஒண்ணுதான், அறியாதவனும் ஒண்ணுதான். என்னுமே அறிவினுடைய விஷயம் தானே. ஆகையினாலே ஆனா இது அஞ்ஞானத்துல மூழ்கி கிடக்கிற வரியில், இது வெள்ளைன்னு மயங்கின்னு இருக்கிற வரியில், கிழிஞ்சல் தான்கிற ஞானம் வராத வரியில் இவன் மோக கடலிலே மூழ்கி நிற்கிறான். அதுல இருந்து எழுந்து விட்டால் இப்ப கிழிஞ்சல்னு தெரிஞ்சுட்டாச்சுன்னா இப்போ அவன் என்ன ஆகிறான்? அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு வந்து விடுகிறான். இந்த மோக பிரமம் தாண்டி விடுகிறான். எவ்வளவு தூரம்? முன்னாடி இருந்ததான அந்த கிழிஞ்சலுக்கு இருக்கு எவ்வளவு தூரம்? முன்னாடி பார்த்ததான பிரம்மஞானத்துக்கும் இப்போது கிடைச்சிருக்கிறதான யதார்த்த ஞானத்துக்கும் எவ்வளவு தூரம்? அது ரூபம் ராமா அபாவயே வாஸ்தி சம்சாரஸ்ய யதாஸ்திதே யஸ்மின் மோகமகாம்போதௌ தத்ரூபம் பரமாத்மனஹ. அது மட்டுமல்ல, அடுத்தாற் போல சொல்றார், திரஷ்ட்ரு திருஷ்ய கிரமோ யத்ரா ஸ்திதோப்யஸ்தமயங்கதஹ யத் அநாகாசமாகாசம் தத்ரூபம் பரமாத்மனஹ. திரஷ்ட்ரு திருஷ்ய கிரமஹ யத்ர ஸ்திதஹ. சீயர் இருக்கான், சீன்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு. இது பார்க்கிறவனால பார்க்கப்படுற வஸ்துவுக்கு இருப்பா, இல்ல பார்க்கப்படுறதான வஸ்துவினாலே பார்க்கப்படுகின்றவன் வரானா அப்படிங்கிற விசாரம் தனி. இங்க என்ன சொல்றார்? பார்க்கிறவன் இருக்கான், திரஷ்டா இருக்கான், திருஷ்ய பிரபஞ்சம் தெரியறது, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட பார்க்கிறான். திரஷ்டு திருஷ்ய கிரம நடக்கிறதா இல்லையா? எத்திர ஸ்திதோபி அஸ்தமயங்கதா. அப்போ இப்போ திரஷ்டா தூங்கிட்டான்னு வச்சுக்கோ. தூங்கிட்டான்னா இல்ல மயக்கத்துக்கு போயிட்டான்னா இப்போ அவனால பார்க்கப்பட்டு கொண்டிருந்ததான அந்த பிரபஞ்சம் எங்க போச்சு? இப்போ ஒண்ணு இல்லை, இவன் தூங்குறான், சொப்பனம். நமக்கு 3 அவஸ்தை சொல்றோமோ இல்லையோ, 4வது அவஸ்தையும் சேர்த்துக்கோங்கிறார். அதையும் அஜ்ஞானத்தில் தான் வசிட்டர் சேர்க்கிறார். பெரிய உயர்ந்த சமாதி நிலையை கூட அஜ்ஞான அவஸ்தை வசிட்டர் பார்த்தோம் நாம். ஆகையினாலே விழிப்பு நிலை இருக்கு, கனவு நிலை இருக்கு, தூக்க நிலை இருக்கு, அதுக்கு தாண்டி சமாதி நிலைன்னு வச்சுக்கோ. இந்த விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் எவ்வளவு தூரம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க முடியுமா? எங்கேருந்து எங்க போறான்?
விழிப்பிலேருந்து தூக்கத்துக்கு போறான்னா இவன் இங்கே தானே படுத்துட்டு இருக்கான். இவன் இங்கே படுத்துட்ட இடத்துல தானே, அதெல்லாம் உபநிஷத்துல பெரிய விசாரம். இவன் எங்க போறான், எங்க தூங்குறான், எங்க இருந்து எழுந்து இருக்கிறான், எங்க கனவு காண்றான் அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறது. ஆகையினாலே இதை பார்க்கணும். இப்போ தூங்க போயிட்டான்னு வச்சுக்கோ, சுசுப்திக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ, இப்போ என்ன செய்யாது, அனாகாசம் ஆகாசம். இப்போ வெளியில அதுக்கு திஷ்டாந்தம் சொல்ற, இந்த ஆகாசம் தெரியறது இல்லையா? ஆமா, அது என்ன? அது ஒண்ணுமே இல்லை, ஒரு ஸ்பேஸ். இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு தோற்றம் தானே உனக்கு புலப்படுறது. அது ஒண்ணுமே அங்க இல்லை இல்லையோ? அந்த இல்லாத ஒன்று தோறது, அது அனாகாசம். ஒரு ஆகாசம் தெரியறதா இல்லையா? ஸ்பேஸ் தெரியறதா இல்லையா? உங்களுக்கு காற்று தெரியாது, அந்த ஆகாசத்திலேருந்து உண்டானதான காற்றும் தெரியாது. வாயோர் அக்னிக்கு, அக்னிக்கு ரூபம் உண்டு, காத்துக்கு ரூபம் நம்மால பார்க்க முடியாது. காற்றினுடைய எஃபெக்ட்ஸ் தான் பார்க்கலாம். காற்று என்ன ஸ்பர்சிக்கிற போது ஆஹா எவ்வளவு இனிமையான தென்றல்களா, ரொம்ப அனல் காத்தா வெயில் நேரத்துல வீசித்தானா ஐயோ அனல் காற்றே வரும். காற்று மரத்தை அசைக்கிற போது ஓஹோ காற்று அடிக்கிறதுன்னு சொல்றோம். அதனால அதுக்கு ஒரு காற்றுக்கு ரூபம் கிடையாது, ஆகாசத்துக்கு ஸ்பேஸுக்கு ரூபம் கிடையாது. ஆனா ஸ்பேஸை பார்க்கிறோம்னு நம்ம சொல்றோம். அதுதான் இவர் கேட்கிறார், அனாகாசம் ஆகாசம். எது அனாகாசம்? இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ், அந்த ஆகாசம் போல தோற்றத்தை கொடுக்கிறதா இல்லையா? தத்ரூபம் பரமாத்மனா, அது தாண்டா பரமாத்மாவனுடைய சொரூபம். இந்த மாதிரி நீ விழிப்பு நிலையிலிருந்து கனவு நிலைக்கு போறியே, எங்க இருந்து எங்க போறே? எல்லாம் இந்த சித்தில நடக்கிற காரியம் தானே. தூக்கத்துக்கு போறது தானே. யாராலும் படுத்துக்கிற நேரத்தை தான் சொல்ல முடியும், தூங்க ஆரம்பிச்ச நேரத்தை சொல்ல முடியுமோ? சொல்லவே முடியாது இல்லையோ? ஆகையினாலே இவன் உள்ள போறான், தான் விழிப்பு நிலையிலேருந்து தூக்கத்துக்கு போறான். போறதுக்கு முன்னாடி கனவு தாண்டி தான் போகணும், வாசப்படி தாண்டி தான் வீட்டுக்குள்ள நுழையணும். வீட்டுக்குள்ளேருந்து வெளியில வரணும்னா வாசப்படி தாண்டி தான் வரணுங்கிற மாதிரி கனவு வழியா தான் தூக்கத்துக்கு போகணும். தூக்கத்திலேருந்து திரும்பி வரும்போதும் வீழ்ச்சிக்கிற போதும் கனவு வழியா தான் வரணும். சில நேரங்களில் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும், சில நேரங்களில் நம்மளால உணர முடியாமல் இருக்கலாம். ஆனா இப்படித்தான் சாஸ்திரம் சொல்றது. இப்ப ரெண்டுக்கும் ஒரு இடைவெளி இருக்கா இல்லையா? அது என்ன விசாரி? அதுதான் பிரம்மஸ்வரூபம். பார்க்கிறவன் யாரு? கனவுல பார்க்கிறான் இல்லையோ, திரற்று திருஷ்யக்கிரமா. அடே வெளி உலகத்துல விழிப்பு நிலையில பார்க்கப்படும் என்ன வித்தியாசம், என்ன டிஸ்டன்ஸ், என்ன தூரம், என்ன சம்பந்தம், இதெல்லாம் விசாரி. இதையே அவன் கனவுல பார்க்கிறான், இந்த கனவுக்கு போறான். இந்த விழிப்பு நிலையிலேருந்து கனவுக்கு போற போது கனவுக்கும் விழிப்பு நிலைக்கும் உள்ள தூரம் என்ன? இப்போ இந்த கனவுல அவன் வஸ்துக்கள் எல்லாம் பார்க்கிறானே, இவன் சிருஷ்டிக்கிறானே, இந்த சிருஷ்டிக்கப்படுகின்றதான இவனுக்கும் அந்த வஸ்துவை பார்க்கிறான் இல்லையா? அதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அதை விசாரி. அதுதான் பிரம்மஸ்வரூபம். அதுக்கு பிறகு தூக்கத்துக்கு போயிடுறான் இல்லையோ, இந்த திரஷ்டா இப்ப என்ன பண்றான்? திருஷ்ய பிரபஞ்சம் இல்லை, விழிப்பு நிலையிலே ஸ்தூலமா இருந்த திருஷ்ய பிரபஞ்சம் இருந்தது. கனவு நிலையிலே இவனால சிருஷ்டிக்கப்பட்டதான மாயா பிரபஞ்சம் இருந்தது. இப்போ அதுவும் எடுத்து தூக்கத்துக்கு போயிட்டான். இப்போ திரஷ்டா மட்டும் இருக்கா, இப்போ ஒரு சுசுப்தியில தூங்கிட்டு இருக்கா. இப்போ இந்த பிரபஞ்சம் இருந்ததே அது எங்க போச்சு, எங்கேருந்து தோன்றித்து? ரெண்டு உண்டாச்சு தோன்றித்துன்னு சொன்னால் அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு விசாரி அப்படிங்கிறார். முன்னாடி பித்தளை பாத்திரத்துல ஈயம் பூசின மாதிரி இருக்கா, இல்ல புஷ்பத்துக்குள்ள வாசனை இருக்குன்னா வாசனைக்கும் புஷ்பத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ், இந்த ஈயம் பூசி இருக்கு அதுக்கும் பாத்திரத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ், இதெல்லாம் நம்ம விசாரிச்சுட்டே போய் பார்த்தாதான் இந்த உண்மை தத்துவம் புலப்படும். ஆனா புரியாத மாதிரி தான் இருக்கும். ராமா சுசுப்தியில இந்த திரஷ்டாமடிக்கா இருந்திருக்கிறாரு, இந்த திரஷ்டா யாரு திரஷ்டா அப்படிங்கிற ஒரு விசாரம் பண்ணணும். நிஜமான திரஷ்டாவை பார்க்கணும் தூக்கத்துல. இந்த நிஜமான திரஷ்டா யாரு, நானா ஈஸ்வரனான்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் யோகிகள் எல்லாம் முயற்சி பண்றா. அவ சமாதிக்கு போயிடுறா, சமாதியில போய் லயத்தை அடைஞ்சிடுறா. அங்க போற போது அந்த ஈஸ்வரனோட போயிடுறா. அப்போ இந்த ஜீவன் எங்க இருக்கா சமாதியில, இந்த ஈஸ்வரன் எங்க இருக்கார் விசாரிச்சு கிட்டக்க போய் பார்த்தாக்க ஈஸ்வரனுக்கு அவனுக்கும் எவ்வளவு நெருக்கத்துல இருக்கார்.
என் மூக்கு கண்ணாடி போட்டுருக்கோமே அது மாதிரி இருக்காரா, இல்லை காதில் தோடு போட்டுருக்கோமே இவனுக்கும் தோட்டுக்கும் உள்ள சம்பந்தம் மாதிரி அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்காரா, எப்படி இருக்காருன்னு விசாரிச்சா அவனுடைய ஒன்றாகி விட்டாரா? இதுல தானே மதபேதங்கள் எல்லாமே வருது. அதனால இதை விசாரி, அதுதான் பிரம்மஸ்வரூபம். திருஷ்ய கிரமோ யத்ர ஸ்திதோபி அஸ்தமயங்கதாம் யதா யத் அநாகாசமாகாசம் தத்ரூபம் பரமாத்மனக. அஸ்தமயங்கதகனா மறைஞ்சு போயிடுது அப்படின்னு அர்த்தம். எதனால அஸ்தமனம்னு சொல்றோம்? சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அஸ்தமிச்சாச்சுன்னு சொல்றோமே. அதாவது நமக்கு கண் ஸ்தூலமாக தெரிந்து கொண்டிருந்தவை எல்லாம் சூரியன் மறைஞ்சதும் தெரியறது இல்லைங்கிறதுனால சொல்லுகின்றோம். உடனே அர்த்தார் போல ராமன் கேட்டான், அப்ப என்ன சொல்றேன் நீங்க எல்லாம் இந்த சூன்யம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறா? ஆமாண்டா சூன்யம்தான். அந்த சூன்யம் சூன்யம் போல காரணம் அசூன்யமிவயத் சூன்யம் யஸ்மின் சூன்யம் ஜகத் ஸ்திதம் சர்கௌகே சதியத் சூன்யம் தத்ரூபம் பரமாத்மனஹ. எவ்வளவு தைரியமா எவ்வளவு டெலிபரேட்டா அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை இங்க வசிஷ்டர் ராமனுக்கு காண்பித்து கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றார்? அவர் அசூன்யமிவயது சூன்யம். சூன்யமான ஒண்ணும் முன்னாடி எது? அனாகாசம் ஆகாசம் தத்ரூபம் பரமாத்மனகான்னா இங்க என்ன சொல்றார்? அசூன்யமிவ எது சூன்யம், ஒண்ணுமே இல்லை, இல்லாதது உனக்கு இருக்கிற மாதிரி தெரியறது பார்த்தியா, அதுதான்டா பிரம்மஸ்வரூபம். யஸ்மின்னே சூன்யம் ஜெகத்து ஸ்திதம். எந்த இல்லாத ஒரு ஜெகத்தானது உன்னிடத்துல உன்னுடைய சித்தத்துல குடிகொண்டு இருக்கோ, யஸ்மின்னு சூன்யம் ஜெகத்து ஸ்திதம், இல்லவே இல்லாத ஜெகத்து, உன்னுடைய அஜானத்தினாலே சித்தினாலே சிருஷ்டிக்கப்பட்டதான ஜெகத்து. அந்த ஜெகத்து சூன்யம் இல்லாதது போல அசூன்யம் போல தோன்றது இல்லையா? அப்போ அந்த சூன்யமான ஒன்றுல ஒண்ணுமே இல்லாத வெட்ட வெளியில அந்த ஒன்று சூன்யமில்லாதது போல தோன்றது, உனக்கு ஸ்தூலமாக தோன்றது அந்த சூன்யத்திலேருந்து தான் உண்டாச்சு. அதனால எதுலேருந்து எதுக்கு இல்லாமல் அது இருக்கோ அதுதான் அந்த பிரம்மஸ்வரூபம். இப்போ நான் உங்க நாட்டுக்கு வரேன், வரும்போது நீங்க என்ன அந்த ரிசப்ஷன் ஹால்லையே சோபாவா எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கு. அது அப்புறம் ஏதோ பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக யாரையான வர சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டுட்டு அவன் எல்லாத்தையும் மருந்து அடிச்சான். அப்போ நான் அன்னைக்குன்னு பார்த்து நான் வந்தேன். அப்போ அந்த ஹாலில் பார்த்தா ஒன்றுமே இல்லை, எல்லாம் எங்கே வச்சிருக்கான்னு தெரியல, எல்லாம் வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் அந்த கார்டனில் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்தது என்ன கேட்குறேன், என்ன இங்கே சோபாவை காணும், என்ன இங்கே டீபாயை காணும், எங்கே இந்த டிவி ஸ்டாண்டை காணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அங்கே இருக்கா இல்லையா? அங்கே ஸ்தூலமா இல்லை, ஆனால் நான் பார்த்ததுனால என் மைண்ட்ல இருக்கு. இப்போ அந்த என்னுடையதான கேள்வியினாலே வருகின்றதான அது எங்கே இது எங்கே அப்படிங்கிறதான அந்த இருப்புக்கும் இந்த ஸ்தூலமா இருக்கிற எல்லாமைக்கும் என்ன டிஸ்டன்ஸோ அதுதான் பிரம்மஸ்வரூபம். அசூன்யமிவ எது சூன்யம் யஸ்மின் சூன்யம் ஜகத்து ஸ்திதம். அதாவது என்ன அர்த்தம்னா எது சதபி அனுபயோகாது சூன்யம் இவ சூன்யம். அதாவது சத்வஸ்து ஒண்ணுதான், அது இல்லாத ஒன்றாக தோன்றது, ஜகத்தா தோன்றது. இந்த இல்லாத ஜகத்து நிஜ மாதிரி அசத்தாகவும் அசத்து சத்தாகவும் தோன்றது. இதுதான் வேதாந்தத்துல பெரிய விசாரம். அதைத்தான் இங்க வசிஷ்டர் அவரோட பாஷையில சொல்றார். இப்ப இந்த ஜகத்துங்கிறது இருக்கு, இது உண்மையில இல்லைன்னு சொன்னாலும் கூட இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கேன் நன்னாவே தெரியறது. அது ஒரு தோற்றத்தை உருவாக்குறது இல்லையா? அந்த இல்லாத ஒன்றுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையானது இருப்பு உண்டாவதற்கு காரணம் எதுவோ அது சத்து அப்படின்னா. ஏன்னா அதுக்கு அது சொல்றார், ஜகத்து ஸ்வபாவ சூன்யமபி எது சர்வவஸ்து யாதாத்மிய பூதஸ்வரூபேன பூர்ணத்வாது அனுமாத்ரேனாபி அசூன்யமிவ சூன்யம் அசதபி ஜகத் யஸ்மின் ஸ்திதம் சத்பாவமாபன்னமித்யர்த்தः. ஜகத் ஸ்வபாவ சூன்யமபி, இந்த ஜகத் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வரார், இல்லவே இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஆனா எது அப்படி இல்லாமல் இருக்கிற ஒன்று உன்னுடைய அஜ்ஞானத்தினாலே உன்னுடைய சித்தினாலே சித்திக்கப்படுகின்றது என்று சொன்னால் எது சர்வவஸ்து யாதாத்மிய பூதஸ்வரூபேன. அப்போ பேனா பேனாகவும் ஆப்பிள் ஆப்பிளாகவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாகவும் யதாவத்து அந்தந்த வஸ்து அந்தந்த வடிவத்தோடு கூட அந்தந்தபடி சர்வவஸ்து யாதாத்மிய பூதஸ்வரூபேன அதனுடைய வடிவத்தோடு கூட அது தரிசனம் கொடுத்ததானால் பூர்ணத்வாது அந்த பூர்ணமாயிருக்கிற இவன் எல்லாமாயிருக்கிற இவன் ஒரு ஆப்பிளையோ ஒரு மாம்பழத்தையோ பார்த்து இது ஆப்பிள் இது மாம்பழம்னு பார்க்கிற போது இவன் எப்படி இருக்கான்? அந்த ஆப்பிளாகவும் மாம்பழமாகவும் அந்தந்த வஸ்துக்களாகவும் இவன் ஆகிவிடுகின்றான், தெரிகின்றான். அசூன்யமிவ சூன்யம் அசதி. இப்ப நான் தான் அதான் அதுவாக ஆனேன்னா இந்த சித்து எங்க இருக்கு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு விசாரிச்சுட்டு போனா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. இது தொடுவானத்தை தொடுற மாதிரி இருக்கு. இது அசூன்யம்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. இது சூன்யம்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. இப்போ அந்த கனவுல தெரியறது ஒரு வஸ்து. இப்ப ஸ்தூலமா கடையில மாம்பழம் பார்த்தா கனவுல இதே மாம்பழத்தை பார்க்கறான், அந்த பையன் குழந்தை பார்க்கறான்னா அப்போ இல்லாத மாம்பழம் அங்க தோன்றது. இருக்கிற மாம்பழமே கூட கண்ணுல கேட்ராக்ட் இருந்தா கடையில தெரிய மாட்டேங்கிறது. அப்போ சூன்யம் அசூன்யம் போலையும் அசூன்யம் சூன்யம் போலையும் தெரியறது. ஜகத்து இதான் யஸ்மின் ஸ்திதீம் சத்பாவம் ஆபன்னம். அசத்துக்கு ஒரு சத்பாவமானது உண்டாகின்றது பார்த்தாயா? இதுதாண்டா ரெண்டுக்கும் சத்துக்கும் அசத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் இருக்கு. இதுதான் பிரம்மஸ்வரூப அசூன்யம் இவயம். யஸ்மின் சூன்யம் ஜகத்து ஸ்திதம் சர்கௌகே சதியத் சூன்யம் தத்ரூபம் பரமாத்மனஹ. நீ ஒண்ணு வேண்டாம், ஒரு பென்சில் எடுக்கிறான், பென்சில் எடுத்து குழந்தை எழுதுறான். இப்போ எழுதுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை எழுது அது ஆனாவன்னா எழுதுறதோ எது எழுதுறதோ அந்த பென்சில் எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி அந்த எழுத்துக்கள் எல்லாம் எங்க இருந்தது? பென்சிலுக்குள்ள இருந்தது. இப்போ அந்த எழுத்துக்கள்லாம் சூன்யம். இப்போ அது எங்கேருந்து வந்தது? அந்த பென்சில்ல இருந்து வருதா, இந்த குழந்தையினுடைய மைண்டிலேருந்து வருதா என்று பார்த்தோமானால் இது எப்படி வருதுன்னா சர்கௌகே சதியது சூன்யம். சர்க்கம்னா சிருஷ்டி. அந்த சிருஷ்டிக்கு ஆரம்பிக்கிற போதே முன்னாடி இல்லாமல் சூன்யமாக இருந்து இப்பொழுது ஒரு வடிவத்தை அடையிறது. பென்சிலுக்குள்ளேயோ இவனுடைய கைக்குள்ளேயோ இவனுடைய மைண்டிலேயோ எங்கேயோ இந்த எழுத்துக்கள் மறைந்து கிடந்தாலும் கூட அது சர்க்கவுக்கு இவன் எழுதணும்னு வரும்போது அந்த குழந்தை எடுத்து பென்சில் எடுத்து பேப்பர் எடுத்து அது எழுத ஆரம்பிக்கிற போது எங்கிருந்து அது வருதுன்னு பாரு. அதுதான் பிரம்மஸ்வரூபம். அது சூன்யத்திலேருந்து வந்ததா பென்சில்லேருந்து வந்ததா விசாரிச்சுட்டே போனா எங்கேருந்தும் வரல, எங்கேருந்தும் இல்லை, எங்கும் இருக்கு. சர்கௌகே அதுதான் தான் சொல்றான். சர்கௌகே சதியது சூன்யம். சர்கௌகே சிட்டியினுடைய ஆரம்ப காலத்திலேயே விட்டது சொல்றார் அவர். இப்போ சர்கௌகே யதி எப்படி இருக்குன்னா சர்கௌகே யது சர்கௌகே சதி சிட்டியினுடைய ஆரம்ப காலத்திலேயே இருக்கட்டும். எது சூன்யம் தத்ரூபம் பரமாத்மனஹ. இந்த ஒரு கொயவன் பானையை உண்டு பண்ணுவதற்கு முன்னாடி இந்த பானை எங்க இருந்தது? சூன்யமா தானே இருந்தது. அவ்யக்த நாமரூபாத்மகம்னு வேதாந்த பரிபாஷையில சொல்லுகிறோம் இல்லையா? அப்படின்னா அப்படியா? அப்போ எனக்கு அது கொஞ்சம் புரியலையே அப்படின்னா சொல்றேன் கேளுன்னு அடுத்த 23 சொல்றார். இதோபா என் மகா சின்மயமபி எப்படி இருக்கு? பிருகத் பாஷாணவத் ஸ்திதம் ஜடம்பா ஜடமேவாந்தஹ தத்ரூபம் பரமாத்மனக. எப்படி இருக்குன்னா என் மகா சின்மயமபி மகாச்சித் மகாச்சின்மயம் அப்படின்னு சொல்ற. அதாவது மகாச்சின்மயம்னா என்ன? சித்துக்கு அந்த அறிவுக்கு அவேர்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த அறிவாயிருக்கிற தன்மையை கொடுத்து ஒன்றை காட்டி கொடுக்கறது ஒன்று இருக்கு இல்லையா? அது மகாச்சித். அதுதான் பரமாத்ம ஸ்வரூபம். அந்த பரமாத்ம ஸ்வரூபம் எது? மகா சின்மயம் அபி. அது மகத்தான சின்மய ஸ்வரூபமாக இருந்த போதிலும் கூட பிருகது பாஷாணவத்து ஸ்திதம் பெரிய அசையாமல். பாஷாணம்னா கல்லு. அது பிருகது பாஷாணம் ஒரு பெரிய பாறை போல மலை போல அசையாமல் இருக்கு.
ஏன்னா சித்து அசைகிறதே இல்லை. அதைத்தான் முதல் ஸ்லோகத்திலேருந்து எடுத்துக்கணும். நம்ம 19லேருந்து எல்லாத்துக்கும் டெரிவேஷன் கொண்டு வரணும். அப்படித்தான் வசிட்டர் அதை டிரைவ் பண்ணி கொண்டு வர. ஒரு தீரம் சொல்லியாச்சுன்னா அதுக்கு டெரிவேஷன் கொண்டு வரணும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்றார்? கராலரி சொல்றார், கான்வர்ஸ் தீரம் சொல்றார், அதுக்கு ரைடர் போடுறார், எல்லாம் பண்றாரு. அவர் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் தானே. வேதாந்தத்துக்கும் கணிதத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு இல்லையா? அதை சொல்றார். என் மகாச்சின்மயமபி பிருகது பாஷாணவத் ஸ்திதம். மகாச்சித்து அது அது எப்படி இருக்குன்னா அப்படியே ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா இந்த சித்து, அதாவது என்ன சொல்றா, எந்த சித்து அந்த பரமாத்ம சுரூபமோ அந்த சித்து எங்கேயும் போவதும் இல்லை, எங்கேயும் திரும்பி வருவதும் இல்லை, எங்கேயும் நிற்பதும் இல்லை. அது பாஷாணவத்து ஸ்திதம். பெரிய பாறை மாதிரி இந்த இடத்துல சித்து இருக்கு. அஜானத்தினாலே இந்த ஜீவன் சித்தினுடையதான ஒரு சலனம், சித்தினுடைய பிரதிபலனம், சலனமே கிடையாது. அது மகா சித்துக்கு எப்படி சலனம் இருக்க முடியும்? சித்துக்கே சலனம் கிடையாது. என் மனசு சரியில்லை சார், மனசு அலப்பாஞ்சின்னு இருக்குன்னு எல்லாம் சொல்றான் இல்லையா? இவனுடைய அக்கிதான் இருக்கு. அது பாறை போல நிலையாகவே இருக்கு. பிருகத்து பாஷாணம். ஏன்னா எவராலையும் அசைக்கப்பட முடியாததாக இருக்கு என்பதற்காக இங்க எடுத்து சொல்றார். எந்து மகா சின்மயமபி, மகத்தான மியர் அவேர்னஸா இருக்கிறது, ஜடம் மாதிரி தோன்றுறது. ஏன்னா சித்து எங்க போறது? இந்த இடத்துல தானே இருக்கு. ஆனால் சேதனத்துக்கும் சேதனத்துவத்தை கொடுத்து, இந்த ஜீவனுக்கும் ஜீவனாய் இருக்கிற தன்மையை கொடுத்து, ஜடத்துக்கும் ஜடமாய் இருக்கிறதான தன்மையை கொடுத்து, தான் சேதனமாக இருந்து அது ஜடமாகவும் இருந்து எது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கோ அதுதான் பிரம்மஸ்வரூபம். ஜடம்பா ஜடமேவந்தா தத்ரூபம் பரமாத்மனஹம். அதாவது என்ன அர்த்தம்? ஜடமா இருந்தாலும் சரி, அதாவது எந்த ஒன்றினாலேயும் அறிவினாலே அறியப்பட முடியாதது, ஸ்தூலமாகவும் அறியப்பட முடியாதது என்பதற்காக சொல்றார். இதைத்தான் ரமணர் உள்ளது 40 சொல்லும் போது, அறியும் அது உண்மை அறிவு ஆகாது. எது எல்லாவற்றையும் அறிகிறதோ அறிவிக்கின்றதோ அது உண்மை அறிவு ஆகாது. அந்த எது இதை அறியும்படியாக அறிய வச்சுதோ அதுவே உண்மை அறிவுன்னு அவர் சொல்றார். புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ரமணர் சொல்றார், அறியும் அது உண்மை அறி, நான் தெரிஞ்சுட்டேன் நீ தெரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். இதான் பிருகதாரண்யகத்துல யாக்ஞவல்கியர் சொல்ற வார்த்தை தான் இது. அதனால என் மகா சின்மயமபி பிருகத்து பாஷாணவத் ஸ்திதம் ஜடம்பா ஜடமேவந்தஹ தத்ரூபம் பரமாத்மனஹம். அப்போ நீங்க என்ன சொல்ற? இந்த சித்து தான் எல்லாம். ஆமாம், சித்து தான் பிரபஞ்சம். அப்போ அந்த சித்து தான் அந்த பிரம்மஸ்வரூபம். நான் கேட்டேன், பிரம்மத்தினுடைய சுரூபம் அதுதான் சித்து. அந்த சித்தே தான் பிரம்மஸ்வரூபம். இல்லை இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. இந்த பிரம்மஸ்வரூபம் தான் சித்தாக ஆகியிருக்கு. தங்கம் தான் நகையாக ஆகியிருக்கு. நகை தான் தங்கம், நகையெல்லாம் தங்கம் தான். ஆனாலும் தங்கம் தான் நகையாக ஆகி இருக்குன்னு சொல்ற மாதிரி அந்த சித்து, அந்த பிரம்மஸ்வரூபந்தான் இது இங்க சித்தா இருக்கு, ஜடமாகி இருக்கு, எல்லாமாகவும் ஆகி இருக்கு. அதுதான் எங்கும் இருக்கு, உள்ளும் இருப்பது அதுதான், வெளியிலும் இருப்பது அதுதான் என்கிறார். சபாஹ்யப்யந்தரம் ஏனா சர்வம் சம்பிராப்ய சங்கமம் ஸ்வரூப சத்தாமாப்னோதி தத்ரூபம் பரமாத்மனஹ. அந்த பரமாத்மனுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்ட தெய்வம்? அது உள்ளேயும் இருக்கு, வெளியிலையும் இருக்கு. யோ அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதக என்றால் என்ன அர்த்தம்? பாஹ்யமபி அபியந்தரமபி சர்வம் சம்பிராப்ய. பாஹ்யம், அது அப்புறம் ஆந்திரம் என்றெல்லாம் சொல்றாங்க. என்னன்னா பகவான் கீதையில 8வது அத்தியாயத்தில் சொல்றது அதிபூதம், அத்தியாத்மம், அதியஜ்யம் என்றெல்லாம் சொல்றார். அந்த 3 தான் இங்க சொல்றார், வேற ஒன்றுமே இல்லை. அதாவது அபரா பிரகிருதி அதுதான் பாஹ்யம். பரா பிரகிருதியான ஜீவன் அவன் தான் அந்த உள்ள இருக்கிறவன். இந்த ரெண்டுக்கும் காரணம் இருக்கிறது எதுவோ அவன் அதியஜ்யம், நானே அதியஜ்யன்னு அங்க சொல்றார். அந்த 3 தான் இங்க அதியஜ்யம்ங்கிறது பரமாத்ம ஸ்வரூபம் என்பதற்காக இங்க எடுத்து சொல்றார். சஹா அப்படின்னு சொல்றதுனால அந்த எது அந்த பரமாத்ம ஸ்வரூபம் எப்படி இருக்குது?
எந்த ஒன்று சகானாக நீ பாக்கிய அபியந்தரம் ஏன எது உள்ளேயும் இருக்கோ எது வெளியேயும் இருக்கோ. பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம் தான் வெளியிலையும் இருக்கு, வெளியில இருக்கிற அதே ஸ்பேஸ் ஆகாசம் தான் பானைக்குள்ளேயும் இருக்கு. சர்வம் சம்பிராப்ய சங்கமம். சங்கமம்னா என்ன? இது எல்லாம் சேர்ந்து இருக்கு. பாத்தியா எவ்வளவு பெரிய இந்த ஜடமும் சேதனமும் சேர்ந்திருக்கு. உலகத்தினுடைய பெரிய ஆச்சரியம் இதுதான். இந்த சரீரம் சேர்ந்திருக்கு, இந்திரியங்கள் சேர்ந்திருக்கு, மனசு சேர்ந்திருக்கு, பூதங்கள் சேர்ந்திருக்கு, பிராணங்கள் சேர்ந்திருக்கு, எல்லாம் சேர்ந்திருக்கு. பாத்தியா எல்லாம் சங்கமம் ஆத்தியாசிக. எப்படி இந்த சங்கமம்னா சம்பந்தம். இது சம்யகம் சம்பிராப்ய சங்கமம். ஏன எந்த காரணத்தினாலே? பாக்கிய அபியந்தரம். எந்த காரணத்தினாலேன்னா அத்தியாசம்னு பேர். ஆச்சாரியால் முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். அடிக்கடி வேதாந்த சூத்திரங்களுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். சூத்திர பாஷ்யம் அவரோட மேக்னம் ஓபஸ். அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்கார். அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு நூற்றுக்கணக்கான பக்கங்கள் மகான்கள் எல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது ஒரு பக்கம் கூட இல்லாத அந்த இன்ட்ரோடக்ஷன், அதுக்கு முன்னுரை, அதுக்கு அத்தியாச பாஷ்யம்னு பேர். அத்தியாசம்னா ஒன்றும் இல்லை, ஒன்றின் மேலே இன்னொன்று ஏற்றி பார்க்கிறது அப்படின்னு அர்த்தம். யதா சாலக்கிராமி விஷ்ணுகுன்னு அடிக்கடி ஆச்சாரியால் சொல்லுவா. சாலக்கிராமம் கல்லுதான், ஆனால் அதுல விஷ்ணுவா பார்க்கிறோம். இந்த விக்கிரகம் பஞ்சலோகங்களால் பண்ணப்பட்டது தான், அதுமே பகவானை பார்க்கிறோம். அந்த கல்லுல பண்ணப்பட்டது தான் சிலை, அதுல ஈஸ்வரனை பார்க்கிறோம். எல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? படம் தான், துணியில எழுதப்பட்ட சித்திரம் தான், அதுல இந்த ஈஸ்வர தத்துவத்தை பார்க்கிறோமா இல்லையா? ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? எவ்வளவு தூரம் இருக்கு விசாரிங்கிறார் அவர். அதான் பாக்கிய அபியந்தரம் ஏனா அப்படின்னா, இந்த சாலக்கிராமத்தில் விஷ்ணுவை பார்க்கிற போது சாலக்கிராமத்துக்கும் விஷ்ணுவுக்கும் எவ்வளவு தூரம்? அது எங்கேயும் இல்லை, உனக்குள்ளதான்னு சொன்னாரோன்னு ஆரம்பத்திலேயே. அதைத்தான் இங்க டெரிவேஷன் சொல்லி கொண்டு அதுக்குள்ளேயே தான் இருக்கார், எல்லாமாகவும் இருக்கார். ஸ்வபாக்கிய அபியந்தரம் ஏன சர்வம் சம்பிராப்ய சங்கமம். அத்தியாசத்தினால வரக்கூடியதான சம்பந்தம். உண்மையிலேயே பார்க்க போனால் சம்பந்தமே கிடையாது. இந்த இது வேற அது வேறேன்னு கிடையாது, எல்லாமே ஒன்றுதான். பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம் தான் வெளியில இருக்கிற ஆகாசமும். ஆனா இது வேற மாதிரி இருக்கு. இந்த வேற மாதிரி இந்த பானைக்குள்ள இருக்கிற ஆகாசத்துக்கு தான் மதிப்பே. நாம எப்படி அபார்ட்மெண்ட் பிளாட் வாங்குறோமோ அது மாதிரி தான் பானை. இந்த மாதிரி 5 லிட்டர் பிடிக்கிற மாதிரி பானை கொடு, 10 லிட்டர் பிடிக்கிற மாதிரி பானை கொடு, 20 லிட்டர் பிடிக்கிற மாதிரி பானை கொடுங்கிறான். இந்த ஸ்பேஸுக்கு தான் வேல்யூ. அப்போ அந்த 5 லிட்டர் 10 லிட்டர் அந்த 20 லிட்டருங்கிறதான அந்த ஸ்பேஸ் வெளியில் இருக்கிறதான மகாகாசத்திலிருந்து வேறுபட்டதோ இல்லை. ஆனா வேறுபட்டது மாதிரி இருக்கிறதுனாலதான் உலக விவகாரங்கள் நடக்கிறது. அதைத்தான் சொல்றார், உலக விவகாரங்களுக்குள்ள அஞ்ஞான பூமிகையில இதெல்லாம் நடந்தாக வேண்டும். இது பிரம்மாவோட காரியம் அப்புறம் நடக்காது. ஆகையாலே சப்பாக்கியபியந்தரம் ஏன சர்வம் சம்பிராப்ய சங்கமம். இது விவகார யோக்கியமாக எப்படி வருதுன்னா, விவகாரத்துக்கு யோக்கியதாக எப்போ வருது? ஆத்தியாசிக சம்பந்தம்னு பேரு. ஆத்தியாசிக அத்தியாசம். அத்தியாசம்னா இப்ப சால கிராமத்துல விஷ்ணுவை பார்த்துட்டோம், விக்கிரகத்துல பகவான், படத்துல பெருமாள் வச்சுக்கோங்க. இப்போ இது அத்தியாச சம்பந்தம். இந்த ஆத்தியாசிக தாதாத்மியம் சம்பிராப்ய அப்படின்னு அதுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம். இந்த ஆத்தியாசிக சம்பந்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, தாதாத்மியம் அதுவாவே பார்க்கிறோம். நாம அது வேறையா பார்க்கிறோமா என்ன? விஷ்ணு வேற, இந்த கல்லு வேறேன்னு பார்க்கிறோமா? இல்லை. இந்த சாலக்கிராமமே விஷ்ணு, இந்த விக்கிரகமே விஷ்ணு, இந்த படமே விஷ்ணு, இந்த சித்திரமே விஷ்ணுன்னு பார்க்கிறோமா இல்லையா? இதுதான் அத்தியாசம். ஒன்றை அதன் மேலே ஏற்றி பார்க்கிறோம். ஆகையினால அப்போ அது ஒரு சம்பந்தம் வந்துடுறது. ஆத்தியாசிகமான தாதாத்மியம். தாதாத்மியம்னா அதோடையே ஒன்றாகவே ஆகிவிடுறது. சம்பிராப்ய சத் சத்தி விவகார யோக்கியதா லட்சணஸ்வரூபம் சத்தாமாப்னோதி. அந்த அதுவே அந்த அத்தியாச சம்பந்தத்தினாலே அந்த சத்தே அசத்தாகவும் காண்பதனாலே அசத்தா இருக்கிற நிஜமாவே இல்லாமல் இருக்கிற இவற்றுக்கெல்லாம் ஒரு இருப்புங்கிற தோற்றமே உண்டாருது. அதுதான் பிரம்மஸ்வரூபம். அது சொல்றார், சொரூப சத்தாம் ஆப்னோதி தத்ரூபம் பரமாத்மனகம். சொரூப சத்தாம் உண்மையிலே இல்லை,
ஆனா இருக்கு அப்படிங்கிற போதுதான், அதாவது அந்த இடத்துல சின்ன வட்டத்தெல்லாம் குறுக்கின்றே இந்த ரேடியஸை குறுக்கின்றே வந்தேன்னாக்க கடைசியில் என்ன வருது, ஒரு பாயிண்ட் தான் வருது. இப்போ இந்த பாயிண்ட் தான் பெருசாச்சு, அந்த பெரிய வட்டம் தான் ரேடியஸ் குறுக்கின்றே வந்தது, பாயிண்ட் ஆச்சு. ரேடியஸ் அதிகமாக அதிகமாக பெரிய வட்டமாக ஆச்சு. இப்போ புள்ளி தானே பெரிய பிரபஞ்சமாக பெரிய வட்டமாக விரிஞ்சது, பெரிய வட்டம் தானே சுருங்கிது. இது எல்லாம் உள்ளும் வெளியும் இருக்கிறதெல்லாம் ஒன்று தான். புள்ளி தான் வட்டமாச்சு, வட்டம்தான் புள்ளியாச்சு. இது சித்தினுடைய விகாசம். இது ஆக அத்தியாச சம்பந்தத்தினாலே உண்டாகிறது. அதனால இது ஒண்ணுக்கு ஒண்ணு தாதாத்மியம் வந்துடுறது. இது வேறையே இல்லாமல் சத்தே அசத்தாகவும் அசத்தெல்லாம் சத்தாகவுமே தோன்றுவதற்கு சொரூப சத்தாம அப்னோதி, உண்மையிலேயே காணப்படுகின்றதான இந்த ஸ்தூல பிரபஞ்சம் அனைத்தும் சத்தாக இல்லாவிட்டாலும் கூட அது அவைகளுக்கெல்லாம் ஒரு சத்ரூபமானது உண்டாகின்றது என்பதை நான் காண்பிச்சு கொடுக்கிறார் அவர். அதுக்காக சொல்றார், சபாஹ்யப்யந்தரம் ஏன சர்வம் சம்பிராப்ய சங்கமம் ஸ்வரூப சத்தாமாப்னோதி தத்ரூபம் பரமாத்மனஹ. அதுதான் பரமாத்ம ஸ்வரூபம். ஏன்னா இந்த அத்தியாச சம்பந்தம் இல்லைன்னா விவகாரத்துக்கு யோக்கியதையே கிடையாது. அப்படியே பிரம்மஸ்வரூபமாக சுகாச்சாரியால் மாதிரி சதாசிவ பிரம்மம் மாதிரி இருக்க முடியல. அவளுக்கு விவகாரமே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் கழட்டி விட்டாச்சு, உண்மை ஸ்வரூபத்தை உணர்ந்தாச்சு. ஆனா அத்தியாச சம்பந்தத்தினாலே எல்லாவற்றிலையும் ஈசிக்கிறவனுக்கு உலக விவகாரம் இருக்கு. அப்படி உலக விவகாரங்கள் இருந்து உலக விவகாரங்கள் நடக்கிற போது கூட சத்துதான் இந்த இல்லாமையா இருக்கிற அசத்தான எல்லாவற்றுக்கும் ஒரு சத் பாவத்தை கொடுக்கின்றது என்பதற்காக அதை எடுத்து சொன்னார். சபாஹ்யம் தரம் ஏனா சர்வம் சம்பிராப்ய சங்கமம். சம்பிராப்ய சங்கமம் அந்த அத்தியாசத்தை அடைஞ்சுடுறது. சொரூப சத்தாமாப்னோதி, சொரூப சத்தையே அடைஞ்சுடுறது, அதுவே விஷ்ணு ஆயிடுறது சாலக்கிராமமே. தத்ரூபம் பரமாத்மனகா. இப்ப ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தூரத்தை சொல்ல முடியுமோ ராமா? அதுதான் பிரம்மஸ்வரூபம். பிரகாசஸ்ய யதா லோகः சூன்யத்வம் நபசோ யதா ததேதம் சம்ஸ்திதம் யத்ர தத்ரூபம் பரமாத்மனா. பரமாத்மாவனுடைய சொரூபம் இருக்கே ராமா, அது எப்படிப்பட்டதாக இருக்கு தெரியுமா? எப்படி இருக்குன்னா, பிரகாசஸ்ய யதா லோகः, ஆலோகனா சூரியன். இப்ப சூரியனுக்கும் சூரியனுடைய பிரகாசத்துக்கு எவ்வளவு சொல்லு, அதுதான் பிரம்மஸ்வரூபம், அதுதான் பரமாத்மாவனுடைய ஸ்வரூபம். சூன்யத்வம் நபசோ யதா, ஆகாசம் பாடுற நபசகான்னா, நபஸ்னா ஆகாசம், நபகனா ஆகாசம். இந்த பெரிய ஆகாசம் இருக்கு தெரியறது நமக்கு, அது எல்லாம் சூன்யந்தான். அது வேற ஒண்ணுமே இல்லை, வெறும் ஸ்பேஸ் தான். இந்த ஆனால் ஆகாசம் சொல்றோமோனோ, இந்த ஆகாசத்துக்கும் அந்த சூன்யத்தன்மைக்கும் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கு, என்ன சம்பந்தம் இருக்கு, அதுதான் பிரம்மஸ்வரூபம், அதுதான் பரமாத்மாவனுடைய ஸ்வரூபம். ததேதம் சம்ஸ்திதம் யத்ரா ததா இதம் சம்ஸ்திதம் யத்ரா ததா, அவ்வாறே எல்லாம் எதுல நிலை பெற்றதாக இருக்கோ, எந்த ஒன்றை எதிலிருந்து பிரிச்சு விட்டால் அதுக்கு இருப்பு கிடையாதோ, தத்ரூபம் பரமாத்மனா. இதை ரொம்ப தெளிவா, இது கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருந்து பேசுறார் வசிட்டர். இது பகவான் நான் தான் எல்லாம் சொல்லுகிற போது நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, ரசோகமப் சுகௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியோஹோ என்று வரிசையா சொல்லி கொண்டு வந்து நான் இப்படி இருக்கேன். சூத்திரே மணிகனா இவா, மணிகள் எல்லாம் இணைச்சிருக்கிற சூத்திரம் போல எல்லாவற்றையும் இணைத்திருக்கின்றவன் நான் என்பதற்காக இங்கே எடுத்து சொன்னார். அதனால பிரகாசஸ்ய யதா லோகः, உலகத்து ஆலோகம் சூரியன், சூரியனுடைய பிரகாசம் இருக்கு. இந்த பிரகாசம் எப்படி இருக்கு? இந்த பிரகாசம் தானே சூரியன். சூரியன் வேற பிரகாசம் இல்லையே. ஆனால் சூரியனுடைய வெயில்னு சொல்றோம், சூரியனுடைய வெளிச்சம்னு சொல்றோமா இல்லையா? சப்தத்துல அப்படி இருக்கு. அது போலதான் உலகத்துமே எப்படி இருக்கு தெரியுமோ? எல்லாம் சூன்யத்துவம் நபசோயதா. உலகத்துல எல்லாம் சூன்யம்னு சொல்றோம், ஆகாசம்னு சொல்றோம், எல்லாம் ஆகாசத்துல தான் நிலைப்பட்டு இருக்கு. ஆகாசத்துக்கு தான் வேல்யூ. இந்த ஸ்பேஸ் இல்லைன்னா வீடே கட்ட முடியாது, ஸ்பேஸ் இல்லைன்னா சூரிய சந்திரர்களுக்கு இருப்பு இல்லை,
ஸ்பேஸ் இல்லைன்னா பிரபஞ்சத்துக்கு இத்தனை கேலக்சிக்கே இருப்பில்லை. அப்போ எல்லாம் இந்த ஸ்பேஸில் இருக்கு பத்தியா, அது சூன்யம்னு சொன்னான். அப்போ அந்த நபசோயதா அந்த காணப்படுகின்றதான எங்கும் வியாபிச்சிருக்கிறதான இந்த மகாகாசத்திலுக்கும் அந்த சூன்யத்துவம் இருக்கு இல்லையா, என்ன சம்பந்தம், எவ்வளவு தூரம். பிரகாசஸ்ய யதா லோகா, இது சூரியனுடையதான காந்திக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன எவ்வளவு தூரம். ததா இதம் சம்ஸ்திதம் யத்ரா, அவ்வாறே இதம் காணப்படுகின்றதானே எல்லாம் இதம்னு சொல்லிட்டாலே எதெல்லாம் நமக்கு பார்க்க கேட்க அனுபவிக்கிறதுக்கு அனுகூலமாயிருக்கோ அதெல்லாம் இதம். இதம்த்துவ திருஷ்டின்னு பேரு. தத்துவ திருஷ்டின்னா உண்மையை பார்க்கறதுன்னு பேரு. இங்க என்ன சொல்றா, ததா அவ்வாறே, இப்ப இத்தனை சொன்னேனே உனக்கு, இது போலவே இதம் எத்ரா என்றதான இந்த பிரபஞ்சம் முழுமையும் சம்யக்கு ஸ்திதம் நன்றாக நிலை பெற்றிருக்க. எங்க எத்திர சம்ஸ்திதம், எதுல நன்றாக நிலை பெற்றிருக்கோ, எந்த ஒன்றை எதிலிருந்து பிரிக்க முடியாதோ, பிரித்து விட்டால் இருப்பு கிடையாதோ, பானைய மண்ணிலிருந்து பிரித்து விட்டால் பானைக்கு இருப்பு கிடையாதோ, நகைய தங்கத்திலிருந்து பிரித்து விட்டால் நகைக்கு இருப்பு கிடையாதோ, அதுபோலதான் ஆத்தியாசிகமாக சம்பந்தமாக பிரபஞ்சம் முழுக்க இருக்கு. நீயும் அப்படித்தான் இருக்கு, ஒன்னாலே சித்திக்கப்பட்ட பிரபஞ்சமும் அப்படித்தான் இருக்கு. அதுதான் பரமாத்மாவனுடைய சொரூபம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரகாசஸ்ய யதா லோகம் சூன்யத்வம் நபசோ யதா ததேதம் சம்ஸ்திதம் யத்ரா தத்ரூபம் பரமாத்மனஹ. இப்படி ரொம்ப அழகாக 7 ஸ்லோகங்கள்ல இதை எடுத்து சொன்னார். இத அங்கேயே ரிபு கீதையில ரிபு மகரிஷி நிதாகனுக்கு சொல்ற, பேதமுரு மித்யலாம் ஆன்மரூபம். இந்த 7 ஸ்லோகத்தை ஒரு சம்மரைஸ் பண்ணி பாருங்க. அதைத்தான் இங்க சொல்ற, பேதமுரு மித்யலாம் ஆன்மரூபம், பிரிவற்ற சத்தையலாம் ஆன்மரூபம், கோதரவே காண்பையலாம் ஆன்மரூபம், குஹ்யமென காண்பதெல்லாம் ஆன்மரூபம், போதமென காண்பையலாம் புலதெல்லாம் ஆன்மரூபம், ஞாத்ரு ஞானாதியலாம் ஆன்மரூபம், ஞாலபர ஜீவரெல்லாம் ஆன்மரூபம். அதான் சத்ரூபம், அதான் பரமாத்ம ஸ்வரூபம். அந்த பரமாத்ம ஸ்வரூபம் எப்படி என்பதை இங்க காமிச்சு கொடுக்கிறார். எப்படி நான் பேதமுரு மித்தியெல்லாம் ஆன்மரூபம், எதெல்லாம் நீ பேதம் பேதம் என்று பேதமாக வச்சு பார்த்து கொண்டு இருக்கின்றாயோ அது எல்லாம் ஆத்மஸ்வரூபம் தான். அதைத்தான் பாக்கிய அபியந்தரம் செய்வ என்று சொன்னால், பிரிவற்ற சத்தையெல்லாம் ஆன்மஸ்வரூபம். பிரிவற்றது சொரூப சத்தாமாப்னோதின்னாரு. பிரிவற்ற சத்தையெல்லாம், சத்து அந்த ஒன்றுதானே இருக்கு, அதுக்கு பிரிவே கிடையாது. அதை எப்படி பிரிக்க முடியும்? அது எல்லாம் ஆன்மஸ்வரூபம். கோதரவே காண்பதெல்லாம் ஆன்மஸ்வரூபம். கோதுன்னா அதுல இருக்கிறதான அந்த நாரெல்லாம் நீக்கினாலும் கூட எல்லாம் கடைசியில மிஞ்சுவதும் ஆன்மஸ்வரூபம், பிரிக்கப்படுவதும் ஆன்மஸ்வரூபமே. குஹ்யமென காண்பையலாம் ஆன்மரூபம். வஸ்திரத்திலேருந்து நூலெல்லாம் பிரிச்சால் வஸ்திரம் காணா போகல. எந்த ஒன்றிலே இந்த நூலெல்லாம் இருப்பாக சேர்ந்து இருந்ததோ அதுதான் வஸ்திரம், அதுதான் பிரம்மஸ்வரூபம். எந்த ஒரு ஸ்பேஸில் ஆகாசத்துல தானே இந்த நூலெல்லாம் சேர்ந்தது, அதுதானே வஸ்திரமாக ஆச்சு. அதைத்தான் சொல்றார், கோதரவே காண்பையலாம் ஆன்மரூபம், குஹ்யம் என காண்பையலாம் ஆன்மரூபம். குஹ்யம்னா ரகசியமா உள்ள யோவேத நிஜம் என்று ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கிற பரமாத்ம தத்துவத்தை பார்ன்னு சொன்னா அதுவும் ஆன்மஸ்வரூபம் தான். போதமென காண்பதெல்லாம் ஆன்மரூபம். நீ இது போதம் ஞானம் குரு சொன்னார், சாஸ்திரம் சொல்லித்து என்று சொல்லி நீ விசாரிச்சு பார்க்க போனாலும் அதுவே ஆன்மரூபம் தான். புனிதமதாய் காண்பதெல்லாம் ஆன்மரூபம். உலகத்துல புனிதமானதுன்னு நீ சொல்றதெல்லாம் ஆன்மரூபம். புனிதமற்றது என்று சொல்லக்கூடியதும் ஆன்மரூபமே. அதுதான் பகவான் 10வது அத்தியாயத்தில் கீதையில சொல்ல போறார். ஞாத்ரு ஞானாதியெல்லாம் ஆன்மரூபம். ஞாத்ரு திரஷ்டு திருஷ்யம்னு சொன்னார் 21வது ஸ்லோகத்துல. இங்க ஞாத்ரு ஞானாதியெல்லாம், அதாவது அறிவும் அறியப்படுகின்றனவும் எல்லாமே ஆத்மஸ்வரூபம். ஞாலபர ஜீவரெல்லாம் ஆன்மரூபம். ஞாலபர ஜீவரெல்லாம், அத ஞானம் பரஜீவன், அந்த ஜீவன், அந்த ஜீவனுக்கு சாட்சியா இருக்கிற பரமாத்ம ஸ்வரூபம் எதுவோ அதுவும் எல்லாமே ஆன்மரூபம் என்பதாக சொல்றான். அதாவது வசிஷ்டர் பிரம்மாவை பார்த்து, வசிஷ்டர்
பிரம்மஸ்வரூபத்தை ராமனுக்கு தெளிவாக சொல்றேன்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவன் எனக்கு புரியும்படியா என் நிலைக்கு யாத்தாத்மியம் மே என்றெல்லாம் கேட்டான் இல்லையா. அப்போ என்ன சொல்றான்னா, இதான் இந்த 7 ஸ்லோகங்களுடைய சாரம் என்னன்னா, இப்போ ஜயம் அப்படின்னு ஒன்று ஏற்படுறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்போ எல்லாமே ஒடுங்கிறது, பிரம்மாவோடு சேர்ந்து ஒடுங்கிறது. அப்போ காரணம் காரிய சம்பந்தமே இல்லாமல் போயிடுறது. இப்போ காரியமும் இல்லாமல் போய் காரணமும் இல்லாமல் போய் இந்திரிய விவகாரங்கள்லாம் போய் மனசும் போய் சித்தம் எல்லாமே அடங்கி போய் ஜீவனுக்கும் தனிச்சதா இருக்கிற ஜீவபாவமும் போய் ஜகத்துங்கிற பேத உணர்ச்சியும் நீங்கி அப்போ எல்லாம் எங்க ஒடுங்குகிறதோ அந்த ஒடுங்குற இடம்தான் அதுதான் பிரம்மம். அங்க ஒரு தோற்றமும் இல்லை, அது சூன்யம்னு வச்சுக்கோ, சத்துன்னு வச்சுக்கோ, எப்படின்னு வேணாலும் வச்சுக்கோ. அதுதான் சித்தத்தினுடைய சூக்ஷ்மம். இது மகாபிரயம் இல்லை. இது தினந்தனும் நீ தூங்குற போது உன்னிடத்துல ஏற்படுகின்றதான நித்திய பிரளயத்திலேயே இதை பார்க்கலாம். ஏனென்று கேட்டால் கண்ணு கெட்டாத தூரத்தில் இருக்கிற ஒரு வஸ்து அதை மனசுல நினைக்கிற போது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கோ, தூரம் இருக்கோ, என்ன என்ன ஏதோ ஒன்று இருக்கு. தூரத்தில் நேற்று போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி தூரத்தில் தெரிகிற 3ஆம் பிறையை பார்க்கிற இந்த பாட்டிக்கும் அந்த 3ஆம் பிறைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் இருக்கோ அதுதான் பிரம்மஸ்வரூபம். அது ஆகாசத்தை காட்டிலும் பரம ஆகாசமாக சூக்ஷ்மமாக இருக்கு. விசாரிச்சா சூன்யமாகவும் இருக்கு. அறிகின்றவன், அறிவு, அது அறியப்படுறது, இந்த 3னுடைய தோற்றமத்தை தவிர இதை நீ அனுபவத்தில் உணர முடியும், உணரலாம் என்பதற்காக எடுத்து சொன்னார். இப்போ அந்த ஜகத்தினுடைய மோகம் எல்லாம் அழியறதுன்னு சொன்னா அப்போ அது ஒரு காலத்துல உண்டாகி இருக்கணுமே அப்படின்னு நமக்கு அவன் ராமனுக்கே இந்த சந்தேகம் வந்துதான் இந்த கேள்வியை ஆரம்பிச்சான். இப்போ ஜகத்தினுடைய மோகம் தான் அழியறதுன்னு சொன்னா இப்ப ஜகத்துன்னு ஒண்ணு இருந்து அதுல மோகம்னு ஒண்ணு ஏற்பட்டு அந்த மோகமானது அழியறதுன்னா இப்போ அதெல்லாம் ஒரு கால வசத்துக்கு கட்டுப்பட்டு தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டான். அப்போ வசிஷ்டர் சொன்னார், கனவுல பார்க்கறான். என்ன பார்க்கிறான்? மலடியோட மகன் ஆகாசத்து புஷ்பத்தை பறிக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுகிறான், காணல் நீரை குடிச்சுட்டு போறான்னு சொன்னா இப்ப இத்தனையும் எங்க வந்தது? இதுவே வேண்டாம், நிஜமாவே கனவுல இவன் சிட்டி பண்றானே எங்க போச்சு? இப்போ இவனுடைய மைண்டினுடைய மனசனுடைய சிட்டி தானே, அஜானத்தினுடைய சிட்டி தானே. இந்த மோகம் எல்லாம் கொஞ்சம் நீ நனவு உலகத்துல விழிப்பு நிலையில நீ பார்க்கறதெல்லாம் எப்படி இது மோகமா, இது சித்தனுடைய விலாசமா அப்படின்னு விசாரிச்ச மாத்திரத்துல உனக்கு எல்லாம் நீங்கி போய்விடும். இந்த அஜானம் நீங்கிட்டுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு மிஞ்சறது இல்லையா, அதுதான் ஞானம். என்ன, அஜானத்துக்கு ஞானத்துக்கும் டிஸ்டன்ஸே இல்லை. இப்போ அஜானம் அழிஞ்சுது ஞானம் உண்டாச்சுங்கிறது கிடையாது. சூரியன் உதிச்சுது இருட்டு போச்சுங்கிறது இல்லை. அது இருக்கிற இருட்டே எப்போதும் இருந்தால் போகவும் முடியாது, வெளிச்சமும் எப்போதும் இருந்தால் இருட்டே வர முடியாது. இப்போ எப்போதும் அஜானம் இருந்தால் ஞானம் வர முடியாது. ஞானமே இருக்கிற போது அஜானத்துக்கு வேலையே கிடையாது. ஆனால் இந்த ஞானத்துக்கும் அஜானத்துக்கும் இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் சொல்றவன் அந்த இடைப்பட்டதுதான் பிரம்மம்னு பேரு. வாஸ்தவத்துல பார்க்க போனா ராமா, அதனாலதான் சொல்றேன், இந்த பிரபஞ்சத்துக்கு உற்பத்தியே இல்லை, ஆகையினால அழிவும் இல்லை. இந்த பிரபஞ்சம் எல்லாம் பிரம்மத்தை தவிர்த்து வேறானதாகவும் இல்லை. ஆனா வேறானதாக பார்க்கறதுனாலதான் உலகத்துல விவகாரங்கள் எல்லாம் நடக்கிறது. உலக விவகாரத்துக்கு இவையெல்லாம் வேண்டியதுதான். ஆனால் ஞான விவகாரத்துக்கு இது தேவையில்லை. இதுல இருந்தெல்லாம் ஒதுங்க வேண்டும். இந்த பிரபஞ்சம் எல்லாம் தனியாக தெரியறதான இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஒடுங்கி போய் எல்லாம் சித்துல ஒடுங்கி, சித்தும் பிரம்மத்துல ஜீவனிடத்துல ஒடுங்கி, ஜீவனும் பிரம்மத்தின் இடத்துல ஒடுங்குகிற போது அவனுக்கு இந்த உண்மையானது தானாகவே அனுபவத்துல தெரிய வரும். இப்போ சூன்யமா இருக்கு ஆகாசம்னு சொல்ற போது கூட ராமா, இந்த சூன்யத்துவம் எங்க இருக்கு? அதுவே சூன்யம். அப்போ எல்லாமே சூன்யமயம். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் பிரம்மத்தில் இருக்குன்னா அதோட வேறொன்று இல்லை. ஏனென்றா அதுலேருந்து தங்கத்திலேருந்து உற்பத்தியான நகை தங்கமாகத்தானே இருக்க முடியும். அதுபோல பிரம்மமே
சித் ஜீவனாகி பிரம்மமே சித்தாகி பிரம்மமே சித்தனுடைய விகாசமான பிரபஞ்சமாக ஆகிற போது அந்த பிரபஞ்சம் முழுக்க பிரம்மமாகத்தானே இருக்க முடியும். அதனால அதிலிருந்து இது வேறுபட்டது இல்லை, பிரம்மத்தை தவிர வேறாக பார்க்க கூடாது. ஆனால் தெரியறதே அப்படின்னு நீ கேட்கலாம். இந்த ஜகத்துக்கு ஜட சம்பந்தமானது இருக்கு. அப்ப சத்தான நீ என்ன கேட்கலாம், சத்துலேருந்து உண்டான ஒண்ணுக்கு அசத்தன்மை எப்படி உண்டாகும்னு கேட்கலாம். அசத்துன்னு ஒரு பேச்சுக்காக சொல்றோம், இது இல்லாமைன்னு எல்லாமே இருப்புதான். அதனாலதான் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கே சத்காரியவாதம்னு பேரு. இங்க இல்லை என்பதே கொஞ்சம் கூட எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டா இப்போ பிரகாசம்னு இருக்குன்னு வச்சுக்கோ, லைட் எரியுது, சூரியன் பிரகாசிக்கிறான், அப்போ நிழல் ஏற்படுறதோனோ அது போலதான் இந்த சத்திலிருந்து ஜட அசத்தினுடைய தோற்றம் வருது. இப்போ எப்படி சூரியனுடைய வெளிச்சத்தினால ஒரு நிழல் உண்டாருதோ அதுபோல இவனிடமிருந்து இந்த சத்திலிருந்து தான் அசத்துக்கு ஒரு இருப்பானது ஒன்றாருது. அது போலதான் இந்த ஜடமான ஒன்றுக்கும் சேதனான பரமாத்ம தத்துவத்திலிருந்தும் ஒரு சத்து போன்ற தோற்றமானது உண்டாகிறது. ஆனா சத்து இல்லாமல் அசத்துக்கு அது பிரம்மந்தாங்கிறத லாஜிக்கலா பல விஷயங்களை சொல்லி சொல்லி திரும்ப 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 அவர் சொல்லி வர திரும்பவும் ராமனுக்கு சந்தேகம் வருது. உடனே அழகா கேட்கிறான் 26வது ஸ்லோகத்துல, ஸ்ரீராம உவாச்சா சத்ரூபம் பரமாத்மேதி கதம் நாம ஹி புத்தியதே யதோ அஸ்ய ஜகன்னாம்னோ திருஷ்யஸ்ய அசம்பவ கதம். நான் கேட்கிறேன், சத்ரூபம் பரமாத்மா, பரமாத்மா தத்துவம் இருக்கே, தத்ரூபம் பரமாத்மனுக்கான்னு சொன்னேன், அது எல்லாமே சத்துன்னு தானே சொல்றேன். ஆமா, கதம் நாமகி புத்தியதே, அது சூன்யம்ங்கிறேன். அதுக்கு சத்துன்னு யார் பேர் கொடுத்தா? நீங்களா அதுக்கு ஒரு சத்துன்னு பேர் கொடுத்துட்டு இதெல்லாம் அசத்துன்னு பேர் கொடுத்து அது ரெண்டுக்கும் எனக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேலா? நீங்க சொல்லுங்க, அந்த சத்ரூபம் பரமாத்மேதி கதம் நாமகி புத்தியதே, அது எப்படி அதுக்கு பேர் கொடுத்து, எப்படி இது சத்துன்னு நான் தெரிஞ்சுக்கிறது? இயதோ அஸ்ய ஜகன்னாம்னா திஷ்யஸ்ய அசம்பவகா கதம். தெரியற ஜகத்து, தெரியற ஜகத்தை போய் இல்லைன்னு சொல்றேன், அசத்துன்னு சொல்றேன். தெரியாத ஒண்ணுக்கு சத்துன்னு பேர் கொடுக்கிறேன். எனக்கு உங்க வேதாந்தமே தலையை சுத்துறது புரியவே இல்லை. நீங்க எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னேனே, நீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி விளக்க வேணும்னு கேட்க மேற்கொண்டு எடுத்து சொல்ல போகிறார். அது பற்றி நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.